Yes. Hi, hello, welcome champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. So நான் பேசுறது தெளிவா clear-ஆ கேக்குதா அப்படிங்கறத comment sectionல சொல்லுங்க. டக்கு சட்டுன்னு செஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு this session is super duper important. So மாசா கிளாஸா இந்த செஷன்ல நம்ம நியூமெரிக்கல்ஸ் முடிக்க போறோம். And நீங்க கேட்டதுனால I'm going to announce a massive session in the middle of this class. So யாரெல்லாம் sessionல இருக்கீங்க? Let me know in the comment section. Yes. Hi. I hope my audio is audible. Check பண்ணிட்டு தான் start பண்ணேன். So okay. Ad வந்துருச்சு. Yes. Picture perfect. So now Mass. Hi Emily. Hi Shady. Hi Edit. Hi Shri Shakti. Wonderful my dear. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கோட நம்மளோட நியூமெரிக்கல்ஸ் முடிய போகுது. பட் எக்ஸாமுக்கு இன்னும் 1-2 நாட்கள் தான் இருக்கு. இந்த டேஸ்ல எப்படி எஃபிஷியன்ட்டா ப்ராப்பரா கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்றது, என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா I have a wonderful ultimate solution for you. அந்த சொல்யூஷன் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் நம்மளோட செஷன்ஸ் அப்கமிங்ஸ்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து as you guys ask, we are going to blast chemistry preparation like anything. உங்களுக்கு அடுத்த 2 நாள்ல நான் என்டையர் போர்ஷனை 3 தடவை ரிவைஸ் பண்ணி தர போறேன். PYQs கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமா, உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணி டீடைல்டா நம்ம படிக்க போறோம். CBSE நம்மளான்னு பார்த்தலாம். CBSE ஈவன் தோ செட்ஸை வச்சு ரொம்பவே டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியான கொஸ்டின், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பான கொஸ்டின் அப்படின்லாம் நிறைய வேலையை பண்ணாலும் ட்ரஸ்ட் மீ, CBSE ஏவுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரியா? சோ அடுத்த 2 நாள் எனக்கு நீங்க கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டா நம்ம கிளாஸ்ல இருக்கணும். இருப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போட்டு தெரிவிங்க. எஸ், டே ஃபுல்லா கிளாஸ் வைக்கத்தான் போறேன். ஓகே, other than that sleep period, maybe 4 hours 5 hours of sleep period, day fulla na class தான் வைக்க போறேன். And I want you guys to be here. Yes, ஸ்ரீனிஷ் சொன்ன மாதிரி லைக் பட்டன் அடிச்சிருங்க. அண்ட் இப்போ எத்தனை பேர் ஃபயரா இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். யாரெல்லாம் அடுத்த 2 நாள் இந்த 95+ ஜர்னில இருக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கண்டிப்பா வாய்ஸ் கேட்டே ஆகணும். So let me see யாரெல்லாம் இருக்கீங்க. வெரி குட் மேம். நோமென்க்ளேச்சர்லாம் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். ஹாய் நிஷா, நிஷி. ஹாய் ஃப்ரெண்ட்லி கவி. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் படிக்கணும் கண்ணா. எல்லாத்தையும் நான் படிக்க வைக்கிறேன். நான் சும்மா வந்துட்டு உங்கள்கிட்ட ஞான்னு சொல்லி இது படிங்க, இது படிச்சா போதும் அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. அடுத்த 2 நாள் உங்க மேம் எவ்வளவு சீரியஸா பேசணும் அவ்வளோ சீரியஸா ஆக்ஷன்லயும் இறங்க போறேன். அடுத்த 2 நாள் இடியே வந்தாலும், மழையே பெஞ்சாலும், புயலே அடிச்சாலும் you will have class ராக்கண்ணா. அதுக்கு தேவையான பேக் எண்ட்ல ஃபுல் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் மேம் இப்போ இங்க பேசுறேன். எஸ், சோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கம்ப்ளீட்டா பிரிச்சு மேய போறோம். மேமுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கெமிஸ்ட்ரி மேல இருக்கோ அதே கான்ஃபிடன்ஸை உங்களுக்கும் நான் விதைக்க போறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யார் இந்த லைவ் பார்த்தாலும் சரி, ஐ எம் கிவிங் யூ அன் அஷூரன்ஸ். I am giving you an assurance that you are going to be, நம்ம தமிழ்நாடு பசங்க are going to be the toughest competitor for CBSE this time in chemistry exam. Yes.
So fire comment section la fire patalapa. Pavitra, Chimu, Shady, Shrinish, edits எப்படி ஸ்கூல் எக்ஸாம்க்கு முந்தின நாள் வரைக்கும் வைக்கிறானுங்க. பேசாம லீவ் போட்டு வாங்க, நான் படிக்க வைக்கிறேன். DNF பிளாக் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பிசிக்கல் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் மேரத்தான்ல நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா போர்ஷனையே ஒரு தடவை முடிச்சு தந்துட்டேன். பட் நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு ஏர்லி மார்னிங் 5 o'clock நம்ம நீங்க எல்லாரும் போன கிளாஸ்ல கேட்டதுனால மேரத்தானை ஸ்டார்ட் பண்ண போறோம். காலையில 5 மணில இருந்து மத்தியானம் வரைக்கும் போலாம். ஏன் சாயங்காலமே கூட ஆகலாம். பட் ஃபுல் போர்ஷனை தரோலா லைன் பை லைன் நம்ம படிக்க போறோம். அது மட்டுமா, நாளைக்கு ஒரு 1 or 2 hours நடுவுல பிரேக் மட்டும் எடுத்துட்டு திருப்பி ஈவினிங்ல இருந்து we will start with our marathon. சோ அதான் சொல்றேனே, உங்களுக்கு 3 தடவை ரிவிஷன், கம்ப்ளீட் பாஸ்ட் 5 இயர்ஸோட PYQ கொஸ்டின் பிராக்டிஸ் அண்ட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் தரப்போறேன். ஓகேவா? ரைட்டா? அண்ட் ஐ வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் செஷன். நம்ம லைவ்ல இப்போ எத்தனை பேர்? ஒரு 50-60 பேர் இருப்பீங்களா? நீங்க எல்லாருமே நாளைக்கு காலையில இருந்து என் கூட இருக்கணும். அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வரட்டும். லெட் us also together fight for one cause, which is good marks in CBSE board exam. Okay? Yes. Come back கொடுக்கலாம் கண்ணா. Come back கொடுக்கலாம். Very good. Hi சிவபிரகாஷம். எல்லா சாப்டர்ஸும் you will be covering கண்ணா. So don't worry. கப்பு நமதே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், shall we start? நாளைக்கு செஷன் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் இருந்தாலும் early morning உங்களால வர முடியும்ல. early morning class attend பண்ணுங்க. மிச்சம் மிஸ் பண்றத ஆஃப்டர்நூன்லயோ ஈவினிங்லயோ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா பாருங்க. பட் trust me, tomorrow's morning class is going to be super duper important. Okay? All right. இப்போ செஷன் ஆரம்பிக்கலாமா? சரி, நேத்துக்கு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா சொல்யூஷன்ஸோட பாஸ்ட் 5 years क्वेश्चन பேப்பரை பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? இன்னைக்கு நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட क्वेश्चंस பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி, சின்ஸ் நிறைய பேருக்கு நம்மளோட நம்பிக்கை பேட்சை பத்தி தெரியாததுனால மட்டும் ஐ எம் ஜஸ்ட் அப்டேட்டிங் யூ வாட் இட் இஸ். ஸோ நம்மளோட நம்பிக்கை பேட்ச், ஒரு நிமிஷம் கேமரா சரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட நம்பிக்கை பேட்ச் நீட்டுக்கான ரிவிஷன் கோர்ஸ். இதை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா மார்ச் மாசம் எக்ஸாக்டா 16th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்க பிரமிளா மேம் கூடவே இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரிவிஷன் கோர்ஸ். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹியர் ஐ வில் பி லுக்கிங் ஆஃப்டர் அண்ட் ஐ வில் பி டேக்கிங் ஹியர் கிளாஸ் as well. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்க 3 விதமான கிளாஸஸ் இருக்கு. நார்மல், பிரைம் கிளாஸ், அட்வான்ஸ் அண்ட் காம்போ அல்டிமேட் கிளாஸ். உங்களுக்கு இன்னைக்கு தான் இந்த ஆஃபர் வாங்குறதுக்கான கடைசி நாள். 25th Feb இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல எல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் ensure that you guys check it and if you want to join it by today so that ஆஃபர் பிரைஸ்ல உங்களால இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். சரியா? கிளியரா? ஆல் ரைட். இப்போ நம்மளோட செஷனுக்கு நம்ம போலாம். இருக்கிறதுலயே ஹெவி வெயிட்டேஜ் ஆன எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மேம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினாவே பயம்னு நினைச்சிட்டு இருக்கிற காலம் போய் இவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு you are going to master it. Trust me, இது ஒரு சூப்பரான செஷனா இருக்க போகுது அண்ட் ஜாலியா நம்ம படிக்க போறோம். சரிங்களா? All right. Let me see. மேம், என்னது மேம்? ஓகே, ஸ்ரீ சக்தி. ஆக்சுவலா அதை பத்தி என்னால லைவ்ல ஐ ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ்.
as per the terms and conditions of company. But yes, அதை பத்தின முழு விவரம் நான் வீடியோவா போட்டிருந்திருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. 6 o'clock நம்ம சேனல் லைவ்ல வந்திருந்துச்சு. அதை எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு தடவை பாருங்க. ஓகே, shall we start தக்கனா? shall we start? என்ன சொல்றீங்க? ஓகே, 1 minute. நான் ஜஸ்ட் PDF மட்டும் இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, so எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ் இங்க இருந்து மட்டும் வரும். இது நமக்கு தெரியும், கரெக்டா? இது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், which is during electrolysis of dilute H2SO4 using platinum electrodes the gas evolved at the anode is. ஆனோட்ல என்ன கேஸ் எவால்வ் ஆகுது? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஆனோட்ல என்ன கேஸ் எவால்வ் ஆகுது? ஹாய் தர்ஷினி, சுஹு, YSC கண்டிப்பா போடலாம். So let me know. மிஞ்சி போனா உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தானே லைவ்ல இருப்பீங்க, அதுக்கு மேல லைவ்ல இருக்க மாட்டீங்களா? Then why should you ask question like ma'am எப்போ மேம் லைவ் முடியும், எப்போ மேம் லைவ் முடியும்? லைவ மட்டுமே எப்போ முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது கண்ணா. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஓகே, நிறைய பேர் H2 கேஸ்னு சொல்லியிருக்கீங்க. Shall we look into the answer? Shall we look into the answer? Answer என்னன்னு பார்த்தறலாமா? ஆப்ஷன் B H2 தானா? ஷார்ட்டா? கன்ஃபார்ம். 1 minute எனக்கு உங்களோட just give me 1 minute guys. எனக்கு உங்களோட லைவ் ஓபன் ஆக மாட்டேங்குது, ஐ மீன் லைவ் chat ஓபன் ஆக மாட்டேங்குது. Let me open it. 1 minute. Meanwhile, those who have answered this question, let me know the answer for this question. Meanwhile, those who answer the last question, please answer this question. அதுக்குள்ள நான் லைவ் chat ஓபன் பண்ணிக்கிறேன். What happened with this thing? Very bad. Both. Which of the following cell converts the energy of combustion of fuel into electric energy? Fuel னு கொடுத்தாவே அது என்ன செல்லா இருக்கும்? Fuel னு கொடுத்தாவே அது என்ன செல்லா இருக்கும்? சொல்லுங்க. If they ask about fuel, if they ask about combustion of a fuel, then obviously the answer is going to be fuel cell. So adanaala option B is the right answer. Here you go with the next one. Write the name of the cell which generally used in inverters. Inverters la நம்ம யூஸ் பண்ணக்கூடிய cell. Write a reactance taking place at anode and cathode of the cell when it is in use. Very good question. Very good question. ஈஸியான question. Answer தெரிஞ்சா மார்க் வாங்கிடலாம். யோசிங்க. Edit, Shreyas. சொல்லுங்க. I don't know why, but the network is so
நெட்வொர்க் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. லெட் ஸ்டோரேஜ் ஷூர் பார்த்தரலாம். So yes, உங்களோட பேட்டரிஸ்ல be it car or bike or whatever batteries inverters இருந்தாலும் லெட் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் என்ன? It is very cheap compared to others and manufacturing cost ரொம்ப கம்மி, ஈஸியா manufacture பண்ணிடலாம். So அதனால lead storage battery is the right answer. அதுல என்ன விதமான ரியாக்ஷன் நடக்கும்? ஆனோட்ல உங்களோட lead சல்ஃபேட்டோ அயான் கூட சேர்ந்து lead சல்ஃபேட்டாவும் 2 எலக்ட்ரானையும் தரும். கேத்தோட்ல இந்த 2 எலக்ட்ரான் இங்க வந்து lead oxide SO4 H+. இது கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணி SO4ஐயும் H2O-வையும் தரும். இப்போ இந்த क्वेश्चनல lead acid based question, lead storage battery based questionல உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுமோ என்ன ஃபார்முலா, டிஸ்சார்ஜ் ஆகுமோ என்ன ஃபார்முலா அப்படினு கேட்பாங்க. ரிமெம்பர், இப்போ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்களே, டியூரிங் ரீசார்ஜ் என்ன நடக்கும்? டியூரிங் ரீசார்ஜ் ஆர் வரதுனால ரிமெம்பர் திஸ் ரிவர்சல் ரியாக்ஷன் நடக்கும். இதுவே டியூரிங் டிஸ்சார்ஜ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். சோ ரீசார்ஜ் டைம்ல ரிவர்ஸ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். PbSO4 Pb ஆகும் சல்ஃபேட்டோ அயனாவும் மாறும். இந்த PbSO4 PbO2 SO4 H+ ஆக மாறும். இதுவே டிஸ்சார்ஜ் கேட்டாங்கன்னா சேம் டு சேம் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ப்ளீஸ் டேக் a note of it. அடுத்ததாக give reasons for the following. The pH of aqueous NaCl increases when it is electrolyzed. First point. ரெண்டாவது, unlike dry cell, mercury cell has constant cell potential through its lifetime. மூணாவது, conductivity of solution decreases with dilution. First நீங்க பண்ண வேண்டியது, let me tell you one thing. First நீங்க பண்ண வேண்டியது, first ஆப்ஷனுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனிமே தான் நம்ம ஆட்டமே இருக்கு. I'm seriously telling you guys, அடுத்த 2 நாள் மட்டும் நீங்க என்னோட கிளாஸஸ், நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே வருத்தப்படுவீங்க. I'm really requesting you guys to be in the live from tomorrow morning. சரியா? நாளைக்கு மார்னிங் 5 o'clockல இருந்து நடக்கக்கூடிய லைவ்ல 5க்கு முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம். ஸோ 4 o'clockக்கு எந்திரிச்சுக்கோங்க, க்ளூ தரேன். ஸோ லைவ்ல மறக்காம அவைலபிளா இருங்க. ஐ வாண்ட் யூ கைஸ் ரியலி இன் தட் லைவ். ஓகே, தெரியலையா? பார்த்தரலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? The pH of aqueous NaCl increases when it is electrolyzed. காரணம் என்ன? ஏன்னா NaCl aqueous NaCl electrolyze பண்ணும்போ என்ன உருவாகும்? NaOH உருவாகும் due to the formation of OH- ions. கரெக்டா? அப்போ OH- ions உருவாச்சுனா aqueous NaCl NaOH மாறி OH- ions தந்துச்சுனா whenever there is OH, pH increases. Whenever there is H+, pH decreases. அதனாலதான் pH increase ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட், unlike dry cell, mercury cell has a constant cell potential throughout its lifetime. காரணம் என்ன? ஏன்னா mercury cell பொறுத்தவரை the overall reaction does not involve any ion in the solution. கரெக்டா? ஆக்சுவலி mercury cellல liquid இருக்கா? எலக்ட்ரோலைட்னு சொல்லி ஏதாச்சும் liquid இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். I really want you guys to let me know the answers. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்.
உண்மையிலேயே லிக்விட்னு ஏதாச்சும் மெர்க்குரி செல்ல இருக்கா? What is happening with this network, man? Dekana answers சொல்லுங்க. Meanwhile, I'll check from my end as well what this internet issue is all about. Harish Aditya, full topics ஐயும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் கண்ணா. I'm damn sure about it. ஃபுல்லா கவர் பண்ணி உங்க நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற முன்னாடி வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன். அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைப்பீங்களா, அது வரைக்கும் நான் இருப்பேன். Trust me. என்போ கரெக்டா very good Rakana, exactly. அடுத்ததா finally conductivity of solution decreases with dilution, கரெக்டா? ஆமா, dilute பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா obviously அங்க உள்ள number of ions per unit volume குறையும். இங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் conductivity will decrease, சரிதா? but molar conductivity will increase whenever dilution occurs. எப்பெல்லாம் dilution நடக்குதோ அப்ப conductivity குறையும், but molar conductivity கூடத்தான் செய்யும். molar conductivity will increase. ஞாபகம் வச்சுக்கோங்க, very important point. Thank you Suhu, thank you so much Rakana. Music treat நாளைக்குள்ள marathonக்கு வந்துருங்க. Tomorrow if you see our class, I'll just show it to you. நம்ம சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க லைவ் செக்ஷன்ல you'll be having this session morning. இதுல என்ன எழுதி இருக்கு? CBSE class 12th chemistry mega marathon last minute hack அப்படின்னு எழுதி இருக்கா? கரெக்டா? இந்த marathonல I am going to cover entire portions. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி டீடைல்டா ஒவ்வொரு பாயிண்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். NCERTல இருந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். MCQs தான், PYQs தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் கண்ணா. For physical chemistry I am doing the PYQs, especially numericals highlight பண்ணி நான் பண்ண போறேன். Okay, alright. அடுத்த question, assertion and reasoning இங்க கொடுத்திருக்காங்க. Assertionல for a Daniell cell zinc to zinc 2 plus copper 2 plus to copper with E0 value, இவ்வளோ E0 value ரெண்டு தடவை வந்திருக்கு. If the external opposing potential is more than 1.1 volt, the electrons flow from copper to zinc. Okay, next reason, cell acts like a galvanic cell. யோசிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. I want answer from your end. I am not going to give you answer. I want answer from your end. So comment section la answer என்னன்னு சொல்லுங்க. Yes, 5 AM Indian time. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபாரின்லயும் நிறைய CBSE students இருக்கீங்க. Those who watch our session. So 5 AM as per Indian time. சீக்கிரமா கூட ஆரம்பிச்சிருவேன். Clue தந்துட்டேன். Option A. Is it sure? Is it sure? Is it sure? Answer பண்ணாதவங்களும் please answer it out. Please answer it out. Okay. இன்னைக்கு கிளாஸ் 10க்குலாம் முடிஞ்சிருக்கும். I'm not going to stretch after that. But அதுக்கப்புறமா தான் நமக்கு கச்சேரியே இருக்கு. சரியா? ஓகேவா? Alright? Yes. இப்போ இந்த ஒரு क्वेश्चनக்கு எல்லாரும் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டா? எல்லாரும் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சரா? Are you guys sure about option A? Option A தான் கரெக்ட்டான ஆன்சரா? Yes or no in the comment section. பாத்தரலாம். First, for a Daniell cell, zinc 2 plus, copper 2 with E0 1.1, if the external opposing potential is more than 1.1, the electron flows from copper to zinc. அப்படியா?
கரெக்டா? இது நம்ம படிச்சிருக்கோம்ல. லெஸ்ஸரா இருந்தா என்ன நடக்கும், ஈக்குவல் டுவா இருந்தா என்ன நடக்கும், கிரேட்டர் டுவா இருந்தா என்ன நடக்கும், இது எல்லாம் நம்ம புக்ல படிச்சிருக்கோம்ல. கரெக்டா? கரெக்டா? அது கரெக்ட். ரெண்டாவது, cell acts like a galvanic cell, of course, because Daniell cell is an example for galvanic cell. But இதுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா சொல்லுங்க. assertion is true, reason தனியா true, but this is not the answer. Okay, this is not the answer, but reason is not the correct explanation of assertion. அதனால option A is the right answer. அடுத்ததா, calculate the EMF of a following cell at 298 Kelvin. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, E of a cell கொடுத்துட்டாங்க, EMF of a following cell கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியா கிளியரா ஆன்சர் பண்ணிடலாமா? Let me know the answers in the comment section. See, I want very quick response. கண்டிப்பா நந்தா விஜி, I'm telling you, ரொம்ப டீடைல்டா நான் நடத்த போறேன். நாளைக்கு கிளாஸ் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில 0 வாங்கினவங்க கூட பெர்ஃபெக்ட்டான ஸ்கோரை வாங்குற அளவுக்கு டீடைல்டா இருக்கும். Tomorrow's class is going to be absolutely lengthy. இப்பவே சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு 10 மணிக்கு மேல இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். 10 o'clock we'll wind up this class. Okay? But எனக்கு நீங்க எல்லாரும் மார்னிங் கிளாஸ்க்கு வந்திருக்கணும். Put alarm, do whatever, but be there in the morning class, because 0% ஸ்டடியில இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, if you follow it, if you follow the marathon, you will understand every concepts. Okay, Shrinish answer சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா நந்தா விஜி, வெரி குட் ரகனா. So இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க Fe Fe2+ மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. Similarly, Fe Fe2+ மாறுதுன்னா what is it called? It is an anode. Whereas H+ H2 மாறுதுன்னா it is a cathode. கரெக்டா? ரைட். இப்போ இதற்கான ஓவரால் ரியாக்ஷன் தான் இங்க எழுதிருக்கீங்க. உங்களுக்கு E of a cell வேணும். क्वेश्चनல E not of a cell கொடுத்திருக்காங்களா? Yes, E not of a cell கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், as per Nernst equation, E is equal to E naught minus 0.0591 divided by N log of concentration of product divided by concentration of reactant. இங்க நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். Whenever you are doing the calculation, okay வா, எழுதும்போ in writing you write this formula, but calculate பண்ணும்போ instead of 0.059 you can keep 0.06. சரியா? புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. E naught ஓட வேல்யூ 0.44 minus 0.0591. How much electrons are transferred? 2 electrons. அப்போ divided by 2 log of concentration of product என்ன, product Fe2+. அப்போ 0.01, இது நான் 0.01 எழுதிக்கலாம், divided by concentration of reactant என்ன, 1 molar, so divided by 1. இதை equate பண்ணா அழகா ஆன்சர் வரும். You guys know log of 0.01 10 to the power minus 2 னு எழுதிக்கலாம். அப்போ log of 8 to the power b ஃபார்மேட்ல இருக்கா? கரெக்டா? இந்த log of 10 to the power minus 2 log of 8 to the power b ஃபார்மேட்ல இருக்கா? அதை எப்படி எழுதிக்கலாம், b log a னு எழுதிக்கலாம், which means இங்க b ங்கிறது -2 log of a ங்கிறது 10. கரெக்டா? இப்படியே எழுதிக்கலாம். இந்த log of 10 will become 1, and so finally what will you have? Finally you will have 0.44 minus 0.0591 divided by 2 into இங்க -2. மைனஸும் 2 கட் ஆயிரும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா the answer is 0.4991. ஏன்னா இங்க உள்ள மைனஸ் இது கூட சேர்ந்து பிளஸ் ஆயிடும். That is how you get the answer. Clear? Okay? See, ஏன் இங்க reason is true னு சொல்றேன்னா, இந்த assertionக்கு this Daniell cell acts like a galvanic cell அப்படின்னு சொல்லியிருக்கோம். The Daniell cell in itself is a galvanic cell. கரெக்டா?
So அதனால தான் we did that. So குழப்பிக்க வேணாம். Whatever answer I say, it is, and you know, it is CBSE verified. So தைரியமா நீங்க நான் சொல்ற ஆன்சருக்கு போய்க்கலாம். Okay, 5 AM to, it depends Rakana. I'm not sure with the timings. It might go whatever time. All right. Other question. Calculate delta G naught for a cell reaction at 25 degrees Celsius. இங்க உங்களுக்கு cell reaction கொடுத்துட்டாங்க. Given that E naught of zinc is minus 0.76 volt and E naught of cadmium is 0.40 volts. Also Faraday value கொடுத்துறாங்க. So quickly let me know the answers in the comment section. Comments la unga answer என்னங்கறத சொல்லுங்க. What is happening here? Comments la உங்களோட answer என்னன்னு சொல்லுங்க. E right minus E left. Okay, cat னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். So answer என்ன? $0.50 போடலாம் கண்ணா, but exact answer is 0.4995. Okay, it is quite a bit different, but yes, accurate answer க்கு போறது நல்லது. So இந்த question க்கு எப்படி solve பண்ணலாம்? Very easy. We know E naught of a cell is equal to cathode minus anode. இத நீங்க cat அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், E cat அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். So இங்க cathode ஓட value என்ன? We know it is 0.40, largest value. Anode oda value minus 0.76, minus panna 1.16 varum. Next, delta G naught kandupidikanum. So delta G naught kana formula enna? Delta G naught is equal to minus NF E naught of a cell. So inga nama enna pannanum? Inga we should substitute the values. Substitute pannona minus N value inga ethana zinc 2 plus ah marudha, anga 2 cadmium 2 plus cadmium ah marudha. Appo number of electron transfer is 2 into Faraday's value is 96500 into E naught value inga enna kandupidichirukom பாருங்க 1.16 இத நீங்க ஈக்குவேட் பண்ணனும். ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Approximately 2 into 96500 will give you 18 something 1,80,000 something கிடைக்கும். into 1.16 போட்டீங்கன்னா approximate ஒரு 22 lakh கிட்ட வரும். சரியா? 22 lakh கிட்ட ஆன்சர் வரும். then உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் ஜூல்ஸ் மோல் இன்வெர்ஸ்ல இருக்கு. அத நீங்க கிலோ ஜூல்ஸ்ல காமிக்கணும். எப்படி காமிக்கலாம்? very easy. this value divided by 1000, correctா? so this value divided by 1000 போட்டீங்கன்னா you get the value in kilojoules mole inverse. kilojoules mole inverseல தான் final answer இருக்கணும். please take a note of it. kilojoules mole inverse தான் final answer electrochemistry ல இருக்கணும். unit இல்லனா half mark it. clear ஆ? பக்காவா புரிஞ்சுச்சா? we'll go to the next one. அடுத்ததாக the resistance of 0.05 m CH3OH solution is found to be 100 ohm. If the cell constant is 0.0354, calculate the molar conductivity of acetic acid solution. First point. First question ku mattum answer kandupidinga. First question ku mattum answer kandupidinga. Let me know the answers for the first one. First question ku mattum answer kandupidinga. Suhu, in the question ku kana? Which question are you asking for? Hi Abhishek. Hello. So answer paathalama? Shall we? Na speed up pora mari irundha solunga. I will slow down. Okay, so answer என்னன்னு பார்த்தறலாம்.
first நம்ம என்ன பண்ணோம் இங்க resistance of 0.05 MCH3OH solution வந்துட்டு 100 ohm அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும். If the cell constant is 0.0354 centimeter inverse, calculate the molar conductivity of acetic acid solution. இதானே question. So molar conductivity கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? First K value கண்டுபிடிக்கலாம். What is the formula? K value, K is equal to G star by R or G star G. இங்க resistance இருக்கிறதுனால எங்கவ 100 ohms resistance இருக்கிறதுனால G star by R formula எடுத்துக்கிறோம். Just value substitute பண்ணுங்க. இங்க G star cell constant என்ன? It is 0.0354. Resistance எவ்வளோ? It is 100 ohm. Substitute பண்ணுங்க. If you multiply it, you will get an answer of 3.54 into 10 to the power minus 4. அடுத்ததா என்ன கேட்டிருக்கான்? உங்கள்ட்ட மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்கான். மோலார் கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா என்ன? You know, molar conductivity கான formula is none other than kappa conductivity divided by molarity m into 1000. ஏன் இங்க நியூமரேட்டர்ல 1000 போடுறோம்? ஏன்னா நமக்கு இங்க ஆன்சர் சென்டிமீட்டர்ஸ்ல வேணும். இதுவே மீட்டர்ல வேணும்னா it will go down. அவ்வளவுதான். கிளியரா? புரிஞ்சுச்சா? So substitute the values. Conductivity கண்டுபிடிச்சிட்டீங்க. molarity இங்க கொடுத்திருக்கான் which is 0.05 moles. substitute பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். Hi Anita Babu, welcome on board. welcome Dakana. Answer வந்துச்சா? Did you guys get this answer? Hi Tanzila. Shreyas எங்க உங்களை காணோம்? Ansi correct answer வந்திருக்கு. Shrini's got the correct answer. Thank you Suhu, so happy to hear. Tanzilaka answer வந்திருக்கு. very good. ரெண்டாவதா Faraday's first law of electrolysis ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கூடவே how much charge in Faraday is required for reduction of 1 mole of MnO4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. MnO4 Mn2 plus மாத்துறதுக்கு எவ்வளவு Faraday தேவைப்படும் கேட்டிருக்காங்க. The answer is very simple. The amount of chemical reaction which occurs at any electrode. Okay, நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். So the thing is நம்ம first law of electrolysis கான formula and definitionல எக்ஸாக்ட்டா யார proportionality அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு full mark கிடைச்சிரும். சரியா? ரைட்டா? அடுத்த question. Why is it both question as well as answer? Okay, right. Here we go with another question. CBSE 2025 ல கேட்ட question. சரியா? So standard electrode potential of SN4 plus SN2 plus couple is 0.15 volt. Correct. And for chromium 3 plus to chromium is இவ்வளோ. The two couples in their standard states are connected to make a cell. Standard state னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள்ட்ட E0 என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. It is a very easy question. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு ஷுவரா கன்ஃபார்மா பாத்துடலாமா? So here we go with the correct answer. Very good. எப்படி இந்த ஆன்சருக்கு வந்தீங்க? It is very easy ma'am. Cathode minus anode. இல்ல யாரு cathode? பெரிய வேல்யூ தான் cathode. அப்போ 0.15 minus of யார் anode? குட்டி வேல்யூ தான் anode which is 0.74. ஆட் பண்ணா என்ன வருது? It is 0.89. ஏனா மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். பிளஸ் பண்ணீங்கன்னா 0.89. So the correct answer is option A. Clear? புரிஞ்சுச்சா? அடுத்த question. The charge required for the reduction of 1 mole of MnO4 minus to MnO2 is. எவ்வளோ charge உங்களுக்கு தேவைப்படும்? Very easy question. Let me know the answers. Very easy questions. Let me know the answers.
5 Faraday, 3 Faraday. In a confusion. Why is this confusion occurring? A, B. 3 Faraday. Okay. Patarlama. Right. So actually the correct answer is option C, 3 Faraday. But ஏன் 3 Faraday வந்துச்சுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? Why specifically 3 Faraday came? யாராச்சும் சொல்ல முடியுமா? Why 3 Faraday came? யாராச்சும் சொல்ல முடியுமா? There is a lot of technical issues. I'm so sorry, Kana. எனக்கு answers தெரிய மாட்டேங்குது, but still I'll tell you the answer. ஏன் 3F? 3 electron transfer. Very good, Rakana. அடுத்ததாக, the resistance of conducting cell contains 0.00 KCl solution at 298 Kelvin is இவ்வளோ ohms. Ohms கொடுத்துட்டா, concentration கொடுத்துட்டா, temperature கொடுத்துட்டா. What is the cell constant if conductivity of 0.001 m KCl solution at 298 Kelvin is இவ்வளோ? So, உங்க கையில என்னென்ன கொடுத்திருக்கா? Conductivity ஓட value 0.125 into 10 to the power minus 3 கொடுத்துட்டாங்க. அடுத்ததா, cell constant of conductivity. Okay. Right. அடுத்ததா, resistance 1000 ohm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? So, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? Cell constant கண்டுபிடிக்கணும். ஈஸியான question. Let me know the answers in the comment section. Very good, Suhu. So, answer in. Why am I not getting network? ரொம்ப கஷ்டம். Book back, Kana. In-text and book back are always best. Hi, Shanti. Okay, so answer என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? Shall we look into the answers? So yes, the correct answer is இங்க நம்ம G star தான் கண்டுபிடிக்கணும். We know kappa is equal to G star by R. அப்போ G starங்கிறது என்ன? உங்களோட kappa value into R. இங்க kappa value, conductivity என்னவா மாறி இருக்கு? 0.125 into 10 to the power minus 3, which means இதைத்தான் எடுத்துக்கிறோம், முன்னாடி வேல்யூ எடுத்துக்க கூடாது. ரைட். சிமிலர்லி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1000 ஓம்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் தன்னால வந்துடும். சூப்பரா. This is a very easy question. So அடுத்ததாக, here we go with the next one. Calculate E value electrode potential for the following half cell at 25 degrees Celsius. Already values இங்க இருக்கு. இத பார்த்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இத பார்த்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. பார்த்து ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 2.242. Shrinesh, very fast. Hariharan,
சால்வ் பண்ணிட்டே இருக்காரு. வெரி குட் ராகனா. சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Or if you want me to solve, I will do that as well. Ma'am, this numerical enough or I have to prepare something? Rama, these are all PYQs, but don't worry, for the next 2 days, if you are there in this class, then probably numericals, you know, naming reactions, whatever you want, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? So கவலைப்படாதீங்க. Every single thing which is there under our umbrella of chemistry will be covered by me. Solve, ma'am, I don't know. சரி, கவலைப்படாதீங்க. First, என்ன process அப்படிங்கறத பார்த்தறலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? E0 value of Mg2 plus 2Mg கொடுத்திருக்காங்க. கரெக்டா? கூடவே என்ன கொடுத்திருக்காங்க? Mg2 plus ஓட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க EMF கேக்கல, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? Mg2 plus 2Mg ஓட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தான் கேட்டிருக்கான். அப்ப அந்த பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்? Nernst equation for electrode potential ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஃபார்முலா இஸ் சேம், just that electrode potentialக்கு பேஸ் பண்ண ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். சோ இங்க E0 க்கு பதிலா 2.36 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ? Mg2 plus Mg, which means 2 electron transfer inga nadakudhu. N value is 2. Log of 1 divided by concentration of Mg2 plus. Concentration of Mg2 plus inga enna? 10 to the power minus 4. Adha அப்படியே இங்க substitute பண்றீங்க. Clear-ஆ? புரிஞ்சுச்சா? Is that clear? இங்க 3 Faraday. You don't have 3 Faraday here? இங்க இல்லையே. கண்டிப்பா ஸ்ரீனிஷ், ஆர்கானிக்குன்னு சொல்லி we are going to do a specific session கண்ணா. So you don't have to worry. Organic from basics நம்ம படிக்க போறோம். questions எல்லாம் சால்வ் பண்ண போறோம். So நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு in-depth understanding உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ரைட்டா? So don't worry, please don't worry, I am there for you guys. அடுத்த question. What is the effect of temperature on an electrical conductance of metallic conductor? Of an electrical conductance of metallic conductor. சொல்லுங்க. Yes ma'am. கண்டிப்பா சுஹு, please don't worry. What is the effect of temperature on the electrical conductance of metallic conductor? கவலைப்படாதீங்க சுஹு. இந்த கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதுமா மேம், வேற எதுவும் படிக்கவே வேணாமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க படிக்கணும். as you know, என்னால உங்களை டீச் பண்ண தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் நான் கிடையாது. சும்மா you know, I'm just a teacher, I'm just here to teach you அப்படின்லாம் பேச்சு வாக்குல சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. because I cannot see you as a neighbor's, you know, son or someone like that. என் பையன் இருக்கானா, என் பையனுக்கு நான் எப்படி சொல்லி கொடுப்பேனோ அது மாதிரி தான் சீரியஸ்னஸோட நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். that is why I'm guaranteeing you that yes, I will finish the entire portion, yes, I will finish the entire question set, and yes, you will get guaranteed marks in சொல்றேன். okay, so with 11 plus years of experience, எக்ஸ்பீரியன்ஸ்ல இன் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் CBSE அண்ட் நீட்டை பார்த்துருக்கேன். அந்த கான்ஃபிடென்ஸ்ல சொல்றேன், இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் ஆல் ஆர் லைவ் செஷன்ஸ், இவ்வளவு நாள் அட்டென்ட் பண்ணல மேம்னு நினைச்சீங்கன்னா கூட நாளையிலிருந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா தைரியமா நீங்க என் கூட டிராவல் பண்ணலாம். பிகாஸ் யூ ஹாவ் an experienced hand with you. ஓகேவா? ரைட்? நான் அது ஓப்பனா சேலஞ்சாவே சொல்றேனே, எடுத்துக்கோங்களேன். but you have an experienced hand with you.
சரி, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன பாத்தறலாமா? சோ நம்மளோட ஹரிஹரன், வெரி குட் ஹரிஹரன், குட் ஜாப் கண்ணா. சோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாம். What is the effect of temperature on the electrical conductance of metallic conductor? Metallic conductor பொறுத்தவரை அதோட electrical conductance will decrease with increase in temperature. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கரெக்ட்டா? So the answer is decreases with increase in temperature. இந்த ஒரே ஒரு லைன் தான் உங்களோட டீச்சர்ஸ் கையில கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீழே இருக்கும். அதை எழுதிட்டீங்கன்னா you will get full mark. Okay, next, calculate the potential of ion electrode in which the concentration of Fe2 plus ion is 0.01 m. டேக்கனா என்னால சும்மா ரஃபா எழுதிட்டு வந்துட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போ இதான்ப்பா இப்படிதான் சால்வ் பண்ணும், இப்படிதான் ஆன்சர் வரும் அப்படிலாம் ஐ ரியலி கான்ட் சே, பிகாஸ் திஸ் இஸ் நாட் நீட், திஸ் இஸ் சிபிஎஸ்இ. எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும். நான் உங்களுக்கு இந்த பிபிடிஸ்ல எல்லாம் என்னவெல்லாம் தரேனோ தட் இஸ் ஆல், that will all be there in your teacher's answer key-டா. answer keys எல்லாம் செக் பண்ணி I have been to correction, எனக்கு தெரியும். if I have been to correction, எனக்கு தெரியும் எப்படி கரெக்ஷன் பண்ணும், அங்க என்ன சிஸ்டம் இருக்கும், இப்போ என்னெல்லாம் சிஸ்டம் மாறி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்றேன். focus on the class. கண்டிப்பா விமலா. yes and see. அபிஷேக் ஹாய். ஸோ நாளைக்கு லைவ் நீங்கள் லைக் ஐ திங்க் அபிஷேக் தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் 5 o'clock தாங்கண்ணா, மார்னிங் நமக்கு கிளாஸ் இருக்கும். சரியா? வி ஆன்சர் பார்த்தரலாமா? கண்டிப்பா ஆர்கானிக் ஹெல்ப் பண்றேன். ஐ ஆம். நான் பெருமைக்காகவோ அதுக்காகவோ இதுக்காகவோலாம் சொல்ல, ஏன்னா என்னோட எக்ஸ்பர்டைஸே ஆர்கானிக் தான். இப்போ நம்பிக்கை பேட்ச்லேயே யூ ஹாவ் 2 teachers ஃபார் கெமிஸ்ட்ரி, சரியா? ஸோ நம்பிக்கை பேட்ச்லேயே நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எனக்கு என்ன சாப்டர் வேணாலும் தாங்க, இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு எந்தெந்த சாப்டர்லாம் ஷீ இஸ் அ நியூபி, ஸோ இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு எந்தெந்த சாப்டர்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எல்லாத்தையும் எனக்கு தாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் நீட்ல எனக்கு இருக்குன்னா சிபிஎஸ்இல எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. தட் இஸ் வை ஐ எம் டேம் கான்ஃபிடென்ட் தட் எஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வில் கம். ஓகேவா? ஆல் ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். calculate the potential of ion electrode in which the concentration of Fe2 plus ion is 0.01 m. Fine. இப்போ நமக்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், கரெக்ட்டா? Nernst equationக்கான ஃபார்முலா என்ன? what is the formula for electrode potential? it is E is equal to E naught of a cell minus 0.0591 divided by n log of concentration of product. இந்த கேஸ்ல product வந்து யாரு? Fe. concentration of metal is 1, கரெக்ட்டா? 1 divided by concentration of Fe2 plus. இப்போ இங்க உங்களுக்கு எல்லா வேல்யூமே கொடுத்திருக்கான், கரெக்ட்டா? E naught வேல்யூ இங்க கொடுத்திருக்கான், substituted. then number of electron transferred Fe2 plus Fe ஆ மாறுதுனா 2 electron transferred, அப்போ n value is 2. then log of 1 divided by concentration of Fe2 plus which is 0.01. substitute பண்ணுங்க, answer வந்துரும். okay. Hi Gopal. No Kana, we have just covered some questions. Seriya? Right? So did you guys get the same answer? அடுத்த 2 நாளைக்கு எப்போ மேம் கிளாஸ் முடியும் மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, பிகாஸ் அடுத்த 2 நாளைக்கு நம்ம தீயா வேலை செய்ய போறோம். தூங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்கும், பாக்கி நேரம் ஃபுல்லா கிளாஸ் தான். ஓகேவா? ஓகே. இப்போ 1 minute, எனக்கு மேடு வருதே. ஓகே,
Okay, okay, Shrinesh. But still, I am very, very proud that you are attending Nakana. Another question. Calculate the EMF of the following cell. உங்களுக்கு ஒரு cell கொடுத்துட்டாங்க. E0 value கொடுத்துட்டாங்க. log 10 is equal to 1 னும் கொடுத்துட்டாங்க. Wow, this is super basic question, Kana. So let me know the answers in the comment section. இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். anytime Vibala. Yes, but formula நீங்க எழுதும்போ அதெல்லாம் காமிக்க கூடாது. calculationல you can approx 0.059 as 0.06. சரியா? formulaல காமிச்சிராதீங்க. தப்புன்னு போட்டுருவாங்க. So formulaல ஸ்டெப்ல எல்லாம் 0.059 தான் காமிக்கிறோம். But when you are answering, calculating, you can do that. Okay, right. இப்போ இந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்றது? EMF of the following cell கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். E0 வேல்யூவும் ஃபார்முலாவும் ரியாக்ஷனும் தந்திருக்கான். we know E of a cell is equal to E0 minus 0.0591 divided by n. என்னங்கிறது number of electrons, log of concentration of product. ப்ராடக்ட்ல யாரு கான்சென்ட்ரேஷன் ஓட இருக்கா? Na2+ ஓட வேல்யூ என்ன? 0.1 mol. அத நான் 10 to the power minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். divided by log of reactant 0.01. 0.01 10 to the power minus 2 ன்னு எழுதிக்கிறேன். இதை ஏன் 10 to the powerல எழுத சொன்னேன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0.01 எழுதிருங்க. ஃபார்முலா எழுதுனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல then after that convert them into 10 to the power minus s. இப்போ இந்த 10 to the power minus 2 மேல வந்துச்சுனா 10 to the power minus 1 plus 2 ஆ மாறும், which means you will finally get here 10 to the power 1. சரியா? இப்போ இது பார்க்க log of a power b formatல இருக்கா, which is equal to b log a. correcta? which is equal to b log a, and that is how you get 1 log 10. log of 10 1 ன்னு நமக்கு தெரியும், அதனால into 1 ன்னு போட்டுங்க. முடிஞ்சிருச்சு. that's it. இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. next இங்க வாங்க. E0 வேல்யூ என்ன? E0 is 1.05 volt. 1.05 volt minus 0.059 divided by இங்க n வேல்யூ என்ன? number of electron transfer Ag plus Ag ஆ மாறுது. 2 Ag plus Ag ஆவும் ஒரு Na2 plus ஆ மாறுது, which means electron transfer is 2. அப்போ இத கட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? what is the final answer? very good Rakana. so the final answer is 0.9615. 0.9615 is the right answer. okay, all right. problems, if it is harder for you, then you have to practice a lot of problems. problems la easy-ஆ போட்டுறலாம், ட்ரிக் வச்சு போட்டுறலாம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில இடத்துல ட்ரிக் ஒர்க் ஆகும், கண்டிஷன்ஸ் அப்ளை, பட் எல்லா இடத்துலையும் அதை பண்ண முடியாது, எஸ்பெஷலி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பண்ண முடியாது. ஹாய் ஜெனி. ரைட், அடுத்த question. what happened? what did I do? இங்க என்ன வந்திருக்கு? 1.05 மைனஸ் இதோட ஹாஃப் எடுத்தீங்கன்னா 0.02 சம்திங் வரும். கரெக்ட் தானே? 0.02 சம்திங் வரும். அப்போ you will have this, right? அடுத்த question. when a certain conductivity of a cell was filled with 0.05 m KCl solution, it has a resistance of 100 ohm at 25 degrees Celsius. when the same cell was filled with 0.02 m HNO3 solution, the resistance was 90 ohm. correcta? calculate conductivity and molar conductivity of HNO3 solution. என்னென்ன கொடுத்திருக்கான்? given that conductivity of 0.05 mole KCl solution is equal to below. very easy question. you have all the answers, and after this question
1 minute, guys. Just give me 1 minute. ஒரே நிமிஷம். Okay, so இப்போ we'll have one short break. Last sum answer 1.10 1.02 just let me check. ஒரே நிமிஷம் கண்ணா, let me check. Okay, இங்க 1.05 வந்திருக்கு. இங்க somewhere around 0.03 வச்சுக்கோமே, 0.03. Yes, 1.02. Thank you for clarifying கண்ணா, so much. இது 1.02 தான், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. 1.02 தான். ஓகே, இங்க 0.0825 னு போட்டிருக்கோம். தப்பு. It is 1.02. You guys are correct. Very good ரக்கனா. ஓகே, so இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி, அடுத்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி I'm going to give you guys a very short little break. எதுக்கு இந்த break ma'am? Because உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீடியோவை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு, which is one day 95% marks and இது வந்து class 12 chemistryக்கான வீடியோ specifically for you guys. Okay, and இதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. You guys know about it. நம்ம ஃபைல் பண்ண பப்ளிக் லிட்டிகேஷனை பத்தின வீடியோ. ஸோ CBSE மேல நம்ம ஃபைல் பண்ண பப்ளிக் லிட்டிகேஷன் வீடியோ. ஸோ யாராச்சும் இதை ரெண்டுத்தையும் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. எஸ்பெஷலி வாட்ச் திஸ் ஒன் வீடியோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ரைட். ஓகே சுபாரஞ்சினி, ஹாய், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ எல்லாரும் இதை பார்த்துட்டு வந்துருங்க. I'll give you guys a break. 1 minute. Just give me 1 minute of time. நம்மளோட பிரேக்கான பேஜை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். பிரேக்கான பேஜை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். Just give me a minute of time. Okay. All right. So break போயிட்டு எல்லாரும் 15 minutesல சீக்கிரமா வந்துருங்க. மறக்காம அந்த ரெண்டு வீடியோ பாருங்க. That is super duper important. And like தட்டி விடாதவங்க லைக் தட்டி விட்டுருங்க.
Okay, so shall we start the game? Shall we start the question practice? Ellarum ready ah tayara irukingla? Let me know in the comment section. I hope my audio is clear, video is clear. Yes. நான் பேசுறது கேக்குதா? Is it perfect? Is it ready? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? Okay. Ma'am, set 2 பத்தி சொல்லுங்க ma'am. Okay, 𝑠𝑐𝒓𝒆, set 2 was also a difficult set. And see, நான் லைவ்ல அதை பத்தி பேச முடியாது. Because when I said that I'm going to talk about this public litigation case which we have filed and சரியா CBSE மேலேயே கேஸ் போட்டிருக்கோம். அதுவும் இன்ஃபேக்ட் CBSE மேலே இருக்கக்கூடிய இந்த கேஸை பற்றி நான் பேச போகிறேன்னு சொன்னப்போ the only thing which I got to know from the company is, ma'am, நீங்கள் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருங்க. பட் தனியாக லைவ் செஷனில் இதை பற்றி you should not disclose. You should only focus on class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் I'm not talking anything about this, set 2 or what happened with the case and all. So வாங்க நம்ம இப்போ படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணோம். சரியா? உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். பிசிக்ஸ் டஃபா வந்தா என்ன, கெமிஸ்ட்ரிக்கு நான் இருக்கேன், ரைட்? ஐம் நாட் சேயிங் போய் அதை படிங்க இதை படிங்க. ஏன்னா 2 day strategy, 1 day strategy, 3 day strategy, 5 day strategy அப்படின்னு சொல்லி ஏன் வீடியோ போடணும்? காரணம், even if you're watching somewhere around in the middle. நான் 2 days முன்னாடி தான் மேமோட வீடியோ பார்த்தேன், எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் மேமோட வீடியோ பார்த்தேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கும் they should also get knowledge and they should also start learning with that, science backed strategy. ஸோ அதுக்காக தான் சொல்றேன் கண்ணா, please ensure that you are only focusing on academics here. Okay? விட்டுடுங்க. What happened? வாய்ஸ் சவுண்ட் இல்ல. வாய்ஸ் சவுண்ட் இல்லையா? நான் பேசுறது கேட்கலையா? ஜஸ்ட் லெட் மீ நோ. சவுண்ட் இருக்கே, சவுண்ட் இருக்கு கண்ணா, சவுண்ட் இருக்கு. சவுண்ட் இருக்கு கண்ணா. ஓகே, so shall we start? ரைட், இந்த கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். When a certain conductivity cell was filled with 0.05 mkcl solution, it has a resistance of 100 ohm at 25 degrees Celsius. Okay, when the same cell was filled with 0.02 mAgNO3, the resistance was 90 ohms. Okay, so concentration மாறுபோ ரெசிஸ்டன்ஸும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. Next, calculate the conductivity and molar conductivity of the AgNO3 solution. Okay, first நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? All you have to do is cell constant கண்டுபிடிக்கணும். Cell constant எப்படி கண்டுபிடிக்கலாம்? Conductivity into resistance. மேம், இங்க மொட்டையா எந்த செல்லுக்கு கண்டுபிடிக்கணும்னே சொல்லியே. They have given 2 different concentration with respect to 2 different resistance. அப்ப நான் எதை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான டவுட் உள்ள ஏரியால இட் இஸ் பெட்டர் டு கோ வித் போத். சரியா? கிளியரா? ஸோ நீங்க ரெண்டு இடத்துலையும் செல் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டாவதா
அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க, you go with molar conductivity. molar conductivity கான ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, அழகா ஆன்சர் வருது. நான் இத ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கு காரணம் it is very basic and we have seen this formula nearly 2-3 times. அடுத்த question, calculate EMF of the following set at 25 degrees Celsius. EMF கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு செல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, E0 value of Sn and H plus கொடுத்துட்டாங்க, நீங்க EMF கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இது மாடல் சம்ஸ் இல்ல, இது மாடல் சம்ஸ் இல்ல கண்ணா, this is previous year questions. Okay, இது மாடல் சம்ஸ் இல்ல, இது previous year questions. So quickly let me know the answers in the comment section. Okay, hi and see. எல்லாரும் வந்துட்டீங்களா? I was like, எங்க போனாங்க எல்லாரும், காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். But now you guys have come. Very good ரங்கனா. So இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டேக்கனா கன்ஃபார்மா 99% of the times, see, ஒரு ஈஸியான விஷயம் சொல்லட்டுமா? ஒன்னு Nernst equation, இன்னொன்னு first order reaction. Okay, ஒன்னு Nernst equation, ரெண்டாவது first order reaction. இந்த ரெண்டுத்துல இருந்து கன்ஃபார்மா क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஏனா when I check past 5 years 10 years question paper, இந்த ரெண்டு இடத்துல இருந்து எல்லா question paperலயும் question வந்திருக்கு. இப்பவே நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதே மாடல் क्वेश्चन மேபி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட क्वेश्चनா இருக்கலாம், மேபி EMF ஓட क्वेश्चनா இருக்கலாம். பட் Nernst equation பேஸ் பண்ண क्वेश्चन எல்லா வருஷமும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்திருக்கோம். கரெக்ட்டா? பரவாயில்ல ஆன்சி, நோ ப்ராப்ளம். Right, so can we answer our question in exam, ma'am? புரியல தர்ஷினி, can we answer our questions? தர்ஷினி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றீங்களா, எனக்கு புரியல. Please answer for this question. Meanwhile I will also solve and show you. சரியா? ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நமக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், we have to wrap this session soon so that நீங்க போய் தூங்கி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா செஷனுக்கு வரணும். கரெக்ட்டா? சோ அதனால தான் I am quickly wrapping up each and every questions. But don't worry, I am here to, cover every each and every portions deeply. பாத்தரலாமா? Choice questions answer பண்ணலாம் மேம். Or B both. Okay டா கண்ணா. Sure. இப்போ you go with the formula. நமக்கு Nernst equation E is equal to E0 minus 0.0591 divided by N log of product concentration by reactant concentration தெரியும். So இதுல நீங்க values substitute பண்றீங்க. First E0 of a cell கண்டுபிடிக்கணும்னா நீங்க cation minus anion பண்ணணும். மேம் எனக்கு எது cation எது anionனே தெரியலனா obviously all you have to do is big value minus small value. இங்க H plus 0 நினைச்சா அப்படியே minus 0.14 போட்டுறாதீங்க. 0 is the biggest value, minus 0.14 is the smallest value. இப்போ minus 0.14 போட்டீங்கன்னா you will get plus 0.14. சரியா? அடுத்ததாக E of a cell கண்டுபிடிக்கணும். E of a cell ஃபார்முலால வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. product by reactant. அப்போ obviously என்ன வரும்? இங்க ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷன், இங்க Sn2+ ஓட concentration. Why is it getting mixed? Okay, இல்லையே, product by reactant தானே. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? I think the board is தப்பு. minus 0.17 minus 0.11. பாரதி தயவு செஞ்சு கிளாஸ் எப்போ முடியும் மட்டும் கேட்காதீங்க.
இப்போவும் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னா தென் சி வி ஜஸ்ட் ஹாவ் 2 days left. 2 நாள் கண் முழிச்சு படித்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 to 6 hours, 4 hoursனு சொல்ல மாட்டேன், 6 hours ஆஃப் ஸ்லீப் தேவை. அந்த 6 மணி நேரம் தூக்கத்தை தவிர்த்து பாக்கி எல்லா நேரத்தையும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா திஸ் இஸ் யுவர் லைஃப் டர்னிங் பாயிண்ட் ராக்கண்ணா. யூ ஹாவ் டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு கண்ணா? Don't see this. Don't see this. Product by reactant. Correcta? Correcta? So, உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? Internal choice questions answer பண்ணலாம் மேம். கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா, we will do that. Don't worry. நான் internal choice questions உங்களுக்கு தனியா எடுத்துட்டு வரேன். நீங்க கவலைப்பட வேணாம். As of now, we will focus here. டிகனா லாக்ல a மேம் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷன் எழுதி பாருங்களேன். இங்க you have SN2 பிளஸ், இங்க H பிளஸ் H2 மாறி இருக்கு. கரெக்டா? அப்ப H2 மாறணும்னா இங்க 2 H பிளஸ் இருந்திருக்கணும். ஆக்சுவலா இங்க 2 H பிளஸ் இருந்திருக்கணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அந்த 2ங்கிற நம்பரை தான் based on stoichiometric value நீங்க இங்க பவர்ல எழுதுறீங்க. வெரி குட் क्वेश्चन. நல்ல வேளை கேட்டீங்க. So this is how you write. Actually product by reactant னு வந்திருக்கணும். Some typing issue. So I'm moving on to the next question. அடுத்ததாக calculate EMF of the following cell. இந்த செல்லுக்கான EMF என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Yes Vimala, exactly right. Stoichiometric coefficient பவர்ல போடுவாங்க. இல்ல அபிஷேக், hereafter. Actually தர்ஷினி, நான் இப்போ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கேன். I haven't prepared a slide for other options. So நீங்க கவலைப்படாதீங்க. I'll give you. Okay, by tomorrow or day after we can go into other set of questions. Okay வா? ரைட்டா? So இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? Calculate EMF of the following cell. Calculate EMF of the following cell. இங்க zinc to zinc 2 plus concentration இவ்ளோ, SN2 plus ல இருந்து SN concentration இவ்ளோ, E0 of zinc 2 plus இவ்ளோ, E0 of SN2 plus SN இவ்ளோலாம் கொடுத்துட்டாங்க. சரியா? Right, you have to find the EMF of the cell. அப்ப என்ன பண்ணலாம்? Once again, Nernst equation, E is equal to E0 minus 0.0591 divided by N, log of concentration of product divided by concentration of reactant அப்படின்னு போட்டா போதும். So, எனக்கு இதற்கான ஆன்சர் என்னங்கிறத மட்டும் சொல்லுங்க. எனக்கு இதற்கான ஆன்சர் என்னங்கிறத மட்டும் சொல்லுங்க. I'll just move away so that you guys can look into the board and let me know the answers. What is the answer, Akana? What is the answer? First half cell reactions கண்டுபிடிங்க. That is your first, reaction. ரெண்டாவது ஓவரால் செல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சு E0 கண்டுபிடிங்க. மூணாவது அந்த E0 வேல்யூவை Nernst ஈக்குவேஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ நாலாவது அந்த ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அதை மட்டும் நீங்க கரெக்டா போடணும் கண்ணா. பிகாஸ் ஓகே, லாக் மட்டும் போட்டு காமிங்க மேம். ரைட், இங்க ப்ராடக்ட் யாரு கண்ணா? இங்க ப்ராடக்ட் யாரு? இங்க ப்ராடக்ட் யாரு? ஜிங்கா எசனா? ஜிங்கா எசனா? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ப்ராடக்ட் யாரு? 0.564 விமலா 0.564 சொல்லியிருக்காங்க.
பிளஸ்ஸா மைனஸா விமலா? பிளஸ்ஸா மைனஸா? எந்த வேல்யூ போடணும் மேம்? சொல்றேன். Is it plus or minus ராக்கனா? Is it plus or minus? SN confirm-ஆ? யோசிச்சு சொல்லுங்க. SN தானா? confirm-ஆ? யோசிச்சு சொல்லுங்க. Based on the values you can say. இங்க actually யாரு cathode? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய வேல்யூ, பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. பெரிய வேல்யூ இருக்கிறவங்க கேத்தோட், குட்டி வேல்யூ இருக்கிறவங்க ஆனோட். கரெக்டா? Is it so? So based on that answer பண்ணுங்க பாப்போம். Right? So shall we see the answer? Okay. So இப்போ இங்க நீங்க என்ன பண்றீங்க? cathode minus anode. இங்க cathode யாரு? மைனஸ்ல குட்டி வேல்யூ தான் ஆக்சுவலா பெரிய வேல்யூ. கரெக்டா? அப்போ மைனஸ் 0.014 மைனஸ் 0.76 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. மைனஸ் ஆஃப் நம்ம ஃபார்முலால வர 0.059 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஜிங்க் 2 பிளஸ் ஆகுதுன்னா 2 எலக்ட்ரான், SN2 பிளஸ் SN மாறுதுன்னா 2 எலக்ட்ரான். அப்போ டோட்டல் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 2. லாக் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். இங்க ப்ராடக்ட் யாருக்கண்ணா? இங்க ப்ராடக்ட் யாரு? இங்க தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா always remember who is going to be your product? Cathode is going to be your product, right? Anode is going to be your reactant. galvanic cell பார்த்திருக்கோம்ல, இங்க anode இருக்கும், இங்க cathode இருக்கும். கரெக்ட்டா? அப்ப anode தான் reactant, cathode தான் product அப்படினு சொல்றச்சே இத இங்கேயும் யூஸ் பண்ணோம். அதனால தான் zinc +2 SN +2 அப்படின்னு வந்திருக்கு. just substitute the values. அப்போ zinc ஓடது 0.1 substitute பண்றீங்க, SN ஓடது 0.001 substitute பண்றீங்க, ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். கிளியரா? is that clear? டவுட் இருக்கா? கிளியர்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். If you guys are clear, கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு போயிடுங்க பாப்போம். ஓ, நீட்டுக்கு ஹைட்ரோகார்பன் வெயிட்டேஜ் சொல்லுங்க மேம். இட் டிபெண்ட்ஸ் ராக்கண்ணா. ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து லைக் ஆக்சுவலா நான் ஸ்பெசிஃபிக்கா ஆர்கானிக்கு இந்த சாப்டர்ஸ்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் வென் ஐ டீச் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல 70% நான் ஜிஓசிலே முடிச்சிருவேன். அப்போ மிச்சம் இருக்கிற 30% தான் உங்களுக்கு நீட்டுக்கு நான் வந்து மற்ற சாப்டர்ஸ்ல சொல்லி தர மாதிரி இருக்கும். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் இஃப் யூ ஃபாலோ மீ, ஜிஓசில இருந்து கிட்டத்தட்ட 6 to 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுத்துடலாம். பேலன்ஸ் மேபி 3 கொஸ்டின்ஸ் ஆர் சோ ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து, அதாவது நான் நடத்துற ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து எடுத்துடலாம். ரைட்டா? கிளியரா? சூப்பர் அக்கனா. அடுத்ததா இதை ரீட் பண்ணிடலாம். ஓகே, batteries and fuel cells are very useful forms of galvanic cell. Okay, any battery or cell that can use as a source of electrical energy is basically a galvanic cell. அதாவது எந்தெந்த செல் எல்லாம் ப்ராடக்டா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருமோ அதெல்லாம் galvanic அப்படின்னு சொல்றாங்க. However, for a battery to be practical use, it should be reasonably light. ஒரு பேட்டரி யூஸ் பண்ணோம்னா அது லைட்டா இருக்கணும், காம்பாக்டா இருக்கணும், அண்ட் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கணும்? பக்காவா வேரி ஆகணும் from cathode to anode, right? So அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து கரண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும். Okay, also there are mainly two types of battery, primary batteries and secondary batteries. நமக்கு தெரியும் primary batteries reaction occurs once and after that the battery becomes dead, which means primary அப்படிங்கிறது reversible னு சொல்ல வராங்க. சரியா? primary is said to be reversible, secondary is said to be irreversible அப்படின்னு சொல்ல வராங்க. Right? Production of electricity by thermal plants is not a very efficient method. Thermal plants வழி produce பண்ற current வந்து it is not efficient and is a major source of pollution. Correct தான்? To solve this problem, galvanic cells are designed in such a way that energy of combustion of fuels is directly converted into electrical energy. இப்போ உங்கள்ட்ட நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஏன் இவங்க thermal
பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து அவ்வளவா எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட தெர்மல் பிளான்ட்ல, திஸ் இஸ் a general question, கம்பிட்டன்சில எல்லாம் கேட்கலாம் இந்த மாதிரியான கொஸ்டின். ஓகே, சோ ஒரு தெர்மல் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி வெரி லோ. அப்போ அங்க மிச்ச எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த மிச்ச எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மிச்ச எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? வெரி குட், வெரி குட் ராதி, வெரி குட் ராகனா. ஹீட் ஹீட் ஹீட், வண்டர்ஃபுல். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, how do primary batteries differ from secondary batteries? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். How do primary batteries differ from secondary batteries? How do primary battery differ from secondary batteries? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. I am eagerly waiting to see your answers. ரிவர்சபிள், irreversible, ரீசார்ஜபிள், நான் ரீசார்ஜபிள், வேற சொல்லுங்க. வெரி குட், வெரி குட் ஹரிஹரன், தர்ஷினி, ஸ்ரீ சக்தி, ஷாடோ, ஷாரு, தனிஷா, அபிஷேக், ஷேடி, விமலா. வெரி குட், வெரி குட், வெரி குட் ராகனா. So what is the answer? First of all, primary cell is it is irreversible. Irreversible reaction நடக்குதுன்னா obviously அதை recharge பண்ண முடியாது, non rechargeable. Whereas secondary batteries is rechargeable and reversible. அது இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், secondary cell allows the flow of ions from one area to another, அதாவது forward and backward. So அதனால it maintains electrical neutrality. But in case of primary அது நடக்காது. அதனால தான் primary cell தீந்து போச்சுனா it is non rechargeable, we can not do anything with it. அடுத்த question, the cell potential of mercury cell வந்து 1.35 volt and remains constant during its life. காரணம் என்ன? What is the reason for that? சொல்லுங்க. What is the reason for that? What is the reason for that? குயிக்கா சொல்ல முடியுமா? பிரைமரி பேட்டரி அதான் ஏன்? வாட் இஸ் த ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்னு கேட்குறேன். does not involve ions. அப்படியா? What about others? Do not allow ions, primary battery. Overall reaction does not involve ions in the solution. Okay, பாத்தரலாமா? So, the reason is, நீங்க சொன்னதும் ஒரு ரீசன் தான். அது இல்லாம the reason is external EMF is greater than internal EMF of the cell. இது ஒரு ரீசன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். மேம் எனக்கு இதெல்லாம் தெரியாதே மேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா
if you see some questions and feel like, ஐயோ மேம் I am not able to crack this out அப்படின்னு நினைச்சீங்கன்னா, then just give me a chance by tomorrow's marathon. நாளைக்கு மார்னிங் 5 o'clock நடக்கக்கூடிய மேரத்தானுக்கு எல்லாரும் வந்துருங்க. And trust me, அந்த மேரத்தான் முடிச்சு நம்ம பண்ற கொஸ்டின் பிராக்டிஸ்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க டான் ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? கிளியரா? ஓகே, அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு போன இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ரைட் a reactions involved in the recharging of lead storage battery. lead storage batteryக்கான ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். reactions தானே. why is this coming? so already நமக்கு தெரியும் lead storage batteryல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு. lead sulfate ஆ மாறும், lead oxide ஆ மாறும். we know what happens in anode, what happens in cathode. அதனால அதை விட்டுறலாம். finally, write two advantages of fuel cell over other galvanic cell. what is the two advantage of fuel cell over other galvanic cell? சொல்லுங்க. I'm so happy to hear Shady. உண்மையிலே I'm so happy to hear Akana. And I will ensure that just like you and even you and everyone here will feel 100% confident when you step in the exam hall. Okay, இங்க 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 100, 150, 200 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் I'm giving you a promise. I will make you feel confident when you go inside your exam hall. Okay va? Hi Venkateshwara, but pollution free, cheap, efficient. Very good, very good, very good Kana. So fuel cell பொறுத்தவரை என்னடா கண்ணா நடக்கும்? It is pollution free. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான point. Very good. Is it cheap? Is it cheap? First of all, அது pollution free. சரியா? ரெண்டாவது, fuel cellக்கு பெரிய apparatus, பெரிய systemலாம் தேவைப்படாது. It is, efficient. And it runs for a longer time. அதை நம்ம ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபியூவல். ஆப்வியஸ்லி வாட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா H2O2, H2O, ஃபியூவல் செல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா இட் ரன்ஸ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். பியூரான கரண்ட் இங்கேருந்து கிடைக்கும். பட் கேல்வானிக் செல்லுக்கு அது கிடையாது. இட் இஸ் நாட் பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் ஆல். அண்ட் தட் இஸ் ஹவு த டிஃபரன்ஸ் கம்ஸ். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். Boys versus girls. ஒரு rapid fire வைக்கலாமா? பசங்களா பொண்ணுங்களான்னு பார்த்தரலாமா? Are you guys ready? Boys versus girls பார்த்தரலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். Yes ma'am, we are ready. Boys versus girls. தயாரா இருக்கீங்கன்னா ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாப்போம். I'll give you some rapid fire questions. இல்லையா? ஆமாவா இல்லையா? Very good, very good, very good Rakana. So here we go with the questions. First question. Very good, very good, very good Kana. Buffering ah? இல்லையே, please check. Okay, very, very good. Fire பார்த்தரலாம். அந்த ஃபயரை பார்க்கலன்னா நமக்கு by the way, இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி 1 day strategy வீடியோ யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க, இன்னும் படிக்க ஆரம்பிக்கலனா பாருங்க. And this is very, very important. Please share it with all of your friends. Let us reach maximum. Okay வா?
Okay, so let us see the fire. Very good, very good, very good, Rakana. Wonderful, wonderful. Fire, fire, fire. இவ்வளவுதானா ஜெனி, ரமா? மத்தவங்களா எங்க? மத்தவங்களா எங்க? I cannot see others. So இப்போ with all of this fire, okay, இந்த fire, இந்த energy எல்லாத்தையும் வச்சு நம்ம boys versus girls விளையாட போறோம். And here we go. First question. True or false சொல்லணும், சரியா? True or false சொல்லணும். Rate constant depends on initial concentration and temperature. Rate constant depends on initial concentration and temperature. Is it true or false? True or false? Boys are the true and ஒரு you know ஒரு அந்த என்ன போடலாம்? பாய்ஸ் என்னென்ன போட போறீங்கப்பா அத நீங்களே சொல்லுங்க. ஓகே, பாய்ஸா இருந்தா ட்ரூ அண்ட் ஒரு 100% எமோஜி போடுங்க. கேர்ள்ஸா இருந்தா ட்ரூ அண்ட் ஒரு 100% ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஒரு என்ன எமோஜி சொல்லலாம் கேர்ள்ஸுக்கு? ஃபயர் எமோஜி போடுங்கப்பா. லெட் மீ see how many of you are here. பாய்ஸா இருந்தா 100, கேர்ள்ஸா இருந்தா fire. Boys are the 100, girls are the fire. True or false solunum? Is it true or false? True or false? Yours solunum. Rate constant depends on initial concentration and temperature. Idan question. Girls are boys are paathalama. True. Rate constant yaru? K. True. Hey, Kanna. Confirm. நான் ட்ரூ ஃபயர் அப்படின்னு சொன்னதுனால போடாதீங்க. ஜஸ்ட் லெட் மீ நோ த ஆன்சர். ஓகேவா? ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. ஷாரு கரெக்ட், அபிஷேக் கரெக்ட், ராதி கரெக்ட், பிரியா கரெக்ட், எடிட் கரெக்ட், அபிஷேக் கரெக்ட், தர்ஷினி ரமா கரெக்ட், ஷாரு கரெக்ட், விமலா கரெக்ட், ஹரிஹரன் எடிட். ஆஹா சூப்பர் அக்கனா. So obviously rate constant எதை டிபெண்ட் பண்ணும்? Rate constant depends only on the temperature, not on initial concentration. சரியா? Rate constant only depend on temperature, not on initial concentration. So அதனால யாருக்கு கரெக்ட் மார்க்? யாருக்கு கரெக்ட் மார்க் சொல்லுங்க. கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸா பாய்ஸா? சரி, ஓகே, இது டை விட்டுலாம். பாய்ஸ்க்கும் ஒரு மார்க், கேர்ள்ஸ்க்கும் ஒரு மார்க். ஓகே, ரைட்டா? கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே சொன்னீங்க. ஸோ அதனால கேர்ள்ஸுக்கும் ஒரு மார்க், பாய்ஸுக்கும் ஒரு மார்க். அடுத்த கொஸ்டின். நான் இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஜீரோ ஆர்டர்ல அது என்ன கிராஃப்னு நீங்க சொல்லணும். ஸோ இதான் நம்மளோட கிராஃப். இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, y ஆக்சிஸ் என்னன்னு நீங்க சொல்லணும். யூ வில் ஹேவ் 4 ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு ரேட், y ஆக்சிஸ் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன். ஆப்ஷன் பி பொறுத்தவரை சாரி, ஆப்ஷன் பி பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சிஸ் கான்சென்ட்ரேஷன், y ஆக்சிஸ் ரேட். ஆப்ஷன் சி பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சிஸ்ல யூ ஹேவ் டைம், y ஆக்சிஸ்ல கான்சென்ட்ரேஷன். ஆப்ஷன் டி பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சிஸ்ல கான்சென்ட்ரேஷன், y ஆக்சிஸ்ல டைம். சரியா? கிளியரா? So this is your graph. And நீங்க இந்த ஆப்ஷனை எதுக்கு சொல்லணும்? 0
ஆர்டருக்கு சொல்லணும். கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. அந்த 0 வாங்கின பையன் ஸ்டோரி ஞாபகம் இருக்குன்னா கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. அண்ட் இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. D, C, C, D. C. C தானா கன்ஃபார்மா? C தானா கன்ஃபார்மா? பியா? யோசிச்சு சொல்லுங்க. யாரு கரெக்டா சொன்னாங்கன்னு நான் பார்த்துட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி வெரி குட். சீரியஸ்லி ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? சோ நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்திருந்தேன். இன் அ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிற பையன் அப்படியே படிக்காம கம்மியாயிட்டே இருப்பான். கரெக்டா? என்ன காரணம்? டைம் ஆக ஆக அவனோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வரும். வீட்ல எல்லாரும் லெஃப்ட் அண்ட் ரைட்னு திட்டுறாங்க. அப்படி இருந்தும் அவனோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது? ஒரே ஃப்ளோல தான் போகுது. அண்ட் ஃபைனலி ஏதாவது ஒரு நல்ல ஃபேக்கல்டி, சரியா, நல்ல ஒரு ஃபேக்கல்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னோட லைஃப்ல அப்பா அம்மாவை பார்க்க முடியாதுப்பான்னா சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்பா அம்மாவை நல்லபடியா இப்போ கஷ்டப்பட்டேன்னா அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம்னு சொன்னதும் சர்ன்னு கான்சென்ட்ரேஷன் ஏறி அவன் சூப்பரா மார்க் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் யாரு? கான்சென்ட்ரேஷன். ஒய் ஆக்சிஸ் யாரு? ரேட்டு. அப்போ இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? நம்ம தர்ஷினி, நம்மளோட ராதி கரெக்டா சொன்ன ஆப்ஷன் பி தான். ஓகேவா? சோ தர்ஷினி, ராதி, அப்புறம் இன்னொருத்தங்களும் சொல்லிதாங்க, பட் கேர்ள்ஸ் தான் இதுக்கு மார்க் எடுத்திருக்காங்கப்பா. சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். இப்போ கேர்ள்ஸ் லீடிங்ல இருக்காங்க. பசங்களா பிடிச்சிருங்க, பாய்ஸ் பிடிச்சிருங்க, பிடிச்சிருங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चनல பிடிச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். சோ கேர்ள்ஸுக்கு இப்போ 2 மார்க். ஓகேவா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? ஓகே. ஈஸியான क्वेश्चनே குடுத்து. ஈஸி क्वेश्चन வேணுமா, டஃப் क्वेश्चन வேணுமா? அதையும் சொல்லுங்க. ஈஸி क्वेश्चन வேணுமா, டஃப் क्वेश्चन வேணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா டஃபா? ஈஸியா டஃபா? ஈஸி. ஈஸி. ஓகே ஓகே ஓகே. ஈஸியான क्वेश्चनே கேக்குறேன். நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருந்து தான் 2 क्वेश्चन கேட்டுக்கோமா? லெட்ஸ் சே ஈஸி தான். கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸி. இப்பவே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸி. டேஷ் இஸ் அ colligative property. Dash is a colligative property. And your options are option A. And இப்பவே சொல்லிடுறேன், நான் ஆப்ஷன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா தான் ஆன்சர் வரணும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் யாரு கரெக்டா சொல்றாங்களோ, ஃபர்ஸ்ட் 3 பேர் கேர்ள்ஸா பாய்ஸான்னு பார்த்து அவங்க தான் வின்னர்னு சொல்ல போறேன். சோ எல்லாரும் அலர்ட்டா இருந்துக்கோங்க. சரியா? சோ ஆப்ஷன் ஏ. நில்லுங்க மறைச்சுக்கிறேன். I'll just write
எழுதிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க. Okay, so answers comment sectionல சொல்லுங்க பாப்போம். Answers commentல சொல்லுங்க பாப்போம். A, B, C, D. Okay. Oh my God. உண்மையிலேயே எவ்வளோ கடக. You guys are waiting for it, correctா? You guys were waiting for it, girls, boys வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பா எத்தனை ஆன்சர். சோ ஃபர்ஸ்டா சொன்ன 3 பேர், ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்ன 3 பேர் யார் யாருன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஷாரு தர்ஷினி, செகண்ட் அஸ்வதானி, தேர்ட் யாருன்னு தெரியணுமா? சொல்லட்டுமா? தேர்ட் பிரியா. அப்போ ஃபர்ஸ்ட் 3 கேர்ள்ஸா பாய்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 கேர்ள்ஸா பாய்ஸா? ஆஹா எடிட். ஃபர்ஸ்ட் 3 கேர்ள்ஸா பாய்ஸா? என்னப்பா இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரோ அவங்களோட சிம்பலை போட்டு காமிங்கப்பா. If you are girls, put a fire. Boys, put 100. Girls-ஆ boys-ஆ? Girls-ஆ boys-ஆ? ஹரீஷ் சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் நான் சொல்றேன் கண்ணா. ஃபர்ஸ்ட் 3 பேர் இல்ல. ஓகே, பட் த உண்மை சம்பவம் இஸ், உண்மையா சொல்லணும்னா யாரு இப்போ கப்ப தட்டிட்டு போயிருக்காங்கன்னா அது நம்ம கேர்ள்ஸ். சோ கேர்ள்ஸ் சூப்பரா மாஸ் காட்டிட்டீங்க. சீரியஸ்லி வேற லெவல் ஆன்சர் பண்ணிருக்கீங்க கண்ணா. வேற லெவல். ஓகே, மாஸ் காட்டிருக்கீங்க. பட் அதுக்குன்னு பாய்ஸ் பண்ணல நான் சொல்ல வரல. பாய்ஸும் வேற லெவல் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பட் எனக்கு கொஞ்சம் லேட்டா ஆன்சர் வந்திருக்கு, அவ்வளவுதான். That is fine. That is completely fine. That is totally fine. And I am extremely happy that you guys have made it today. Very good, Rakana. Wonderful. Hi, Kritika. அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? ரிமெம்பர், எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், நாளைக்கு மார்னிங் 5 AM எனக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நாளைக்கு லைவுக்கு வரணும். நாளைக்கு மார்னிங் 5 AM ஆரம்பிச்சு மேபி it will go till afternoon or till evening. I'm not sure about the time, but சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் டீடைலோட உங்களுக்கு 10 சாப்டரையும் கிளாஸ் 12க்கு பக்காவா நான் சொல்லி தர போறேன். அதுக்கு மேல CBSE-னால உங்கள்ட்ட क्वेश्चनே கேட்க முடியாது. அந்த லெவலுக்கு உங்களுக்கு I'm going to teach you. and கொஞ்சம் இன்டர்னல் லீக்ஸ்லாம் இருக்கு. சோ அந்த இன்டர்னல் லீக்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? யாரெல்லாம் நாளைக்கு வருவீங்க 5 o'clock கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் மார்னிங் 5 AM மார்னிங் 5 AM வர போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. let me know in the comment section. very good. Study method, நீங்க இனிமே ஸ்டடி மெத்தட பத்தி. ஹாய் டேவிட், வெல்கம் டு தி ஃபேமிலி கண்ணா. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பிரேக் கண்டிப்பா இருக்கும். ஈவினிங்கும் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? சோ இனிமே நான் விடுறதாலாம் இல்ல. as I promised, I will make you guys get 95%. முடிஞ்சா 70 on 70 கண்டிப்பா எடுக்க பாப்போம். அதுக்கு அடுத்த 2 நாள் மட்டும் I need you guys with me.
ஓகே, உங்களுக்கு தேவையான எல்லா எஃபர்ட்டையும் நான் போட போறேன். சரியா? ஆஃப்டர் 28 நான் ஃபுல் ஆஃப் தான், ஒரு நாள் 2 நாள் அப்படியே படுத்துருவேன். பட் till 28 I want you guys. எக்ஸாமுக்கு முந்தின ஒரு நிமிஷம் வரைக்கும் I want you guys. நான் என்னோட டீடைல்ஸ், என்னோட டைரக்டா என்னை எப்படி காண்டாக்ட் பண்றதுங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு மார்னிங் லைவ்ல கொடுக்க போறேன். So that you guys can reach out to me, you guys can connect with me, you guys can speak with me directly, and whatever doubts you have, you can ask me. Okay va? Fine. So எல்லாரும் தயவு செஞ்சு மார்னிங் லைவுக்கு வாங்க. I am putting a lot of effort on this, Rakana. உண்மையிலே சொல்றேன், இந்த கிளாஸ்க்கு I am putting a lot of effort and I want you to be there. இதுக்கு பின்னாடி ஒரு மேசிவான ஒரு மேசிவான ரிசர்ச் எல்லாம் முடிச்சிட்டு தான் I have come up with this session. இது வரைக்கும் நான் சொல்லாததுக்கான காரணம் இதுதான். ஒரு பெரிய ரிசர்ச் நம்ம டீமை வச்சு, நான் மட்டும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன், நம்மளோட SME டீமை வச்சு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வருஷம் every 3 years of PAYQs மட்டும் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு SME வச்சு ஃபுல்லா பக்காவா அனலைஸ் பண்ணி with the help of 3-4 SMEs, with the help of experienced teacher. நானே இப்போ 11 years of experience. என் ஃபேமிலியிலேயே சொல்லணும்னா my mom has experience of 40-50 years. ஓகே, அவங்களுக்கு 40-50 வருஷம். she retired as a principal. After retirement she was working in CBSE schools. So அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கான்டாக்ட்ல இருக்கிற சீனியர் டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை எல்லாத்தையும் வச்சு பேப்பர் கரெக்ஷனுக்கு போனவங்கள்ட்ட இருந்து ரிமார்க்ஸை வச்சுதான் நாளைக்கு கிளாஸை நான் பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் டுமாரோஸ் கிளாஸ், இட் வில் பி அ பிக் லாஸ் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ விமலா. ஸோ எல்லாரும் வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. ஸோ செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி we will just see few more questions. Remember, 5 AM class is a must. You have to come. Okay? Right? 10 years PYQ. நெட்ல போட்டாவே உங்களுக்கு PDF வந்துருங்க. நான் தனியா வேற கொடுக்கணுமா? So, if you want, I'll add it in the Telegram. சரியா? நம்ம சேனலோட Telegram Vedantu NEET Tamilனு இருக்கும். Just Telegramல search பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா I'll show you. And by the way, நம்பிக்கை பேட்சோட ஆஃபர் நம்ம பிரேக்ல இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பிகாஸ் நேற்றுக்கு நாங்களாம் சொல்லியிருந்தோம், வாவ் சூப்பர், நியர்லி 1000+ என்ரோல்மெண்ட்ஸ் ஜஸ்ட் நம்ம சேனல்ல இருந்து மட்டுமே. thousands of students நம்ம சேனல்ல இருந்து மட்டும், அதுவும் 2 நாள்ல என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ சார், யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் ஆஃபர், நிறைய பசங்களுக்கு ஆஃபர் தேவைப்படும் அப்படின்லாம் சொன்னதுனால வித்யா உற்சவோட நம்பிக்கை பேட்ச் ஆஃபரை I'll show it to you. இந்த ஆஃபரை வந்துட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க பிரேக்ல. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த நம்பிக்கை பேட்ச்ல ஜாயின் பண்ணலையோ, நீட் ரிவிஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலையோ, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆஃபர். நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு நான் வற்புறுத்தவே மாட்டேன். திஸ் இஸ் அ குட் கோர்ஸ். இத என்னோட மேற்பார்வையில பார்க்க போறோம், நடத்த போறோம். நான் உங்களுக்கு இதுல கெமிஸ்ட்ரி வந்து டீச் பண்ண போறேன். ஸோ அதனால I'm just suggesting you one. அவ்வளோதான். ஓகே, ரைட்? ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எதுக்காக நம்ம இங்க வந்தோம்? நம்ம டெலிகிராம் சேனலை பார்க்கறதுக்காக. ஸோ இஃப் யூ கோ ஹியர், கீழே நம்மளோட டெலிகிராம் சேனல், ஜாயின் ஆர் டெலிகிராம் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கெட் ஆர் டெலிகிராம் சேனல். சரியா? இதுல தான் நான் ஃபுல்லா அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். as you can see, இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு வரும், அதற்கான வாய்ஸ் நோட் எல்லாத்தையுமே நான் போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்க கண்ணா, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட்? டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. till my blood finishes I will hard work. ஹார்ட் ஒர்க்கே போட வேணாம் கண்ணா, ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, I will do the hard work for you guys. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்க வேணாம், புக்கு உட்கார்ந்து லைன் பை லைன் படிக்க வேணாம். With my experience and with what I can do for you, I'll do the hard work so that you can attend the class and you can get marks through smart work. Okay? Very good, Hariharan. Wonderful, Rakana. 87% in JEE Mains is a very good thing. Okay?
தண்ணி குடிங்க. கண்டிப்பா கண்டிப்பா அனன்யா. மேம் மை நேம் டூ ஷமிக்ஷா. ஓகே ஷமிக்ஷா, ஹாய் ஹாய். சேனல் தான் தேர் மேம். கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸ்டடி மெத்தட்ஸ் சொல்லுங்க. அஸ்வதானி, I'll give you everything. கவலைப்படாதீங்க. என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் நான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேரத்தான், இன்ஆர்கானிக் மேரத்தான், ஆர்கானிக் மேரத்தான்ல எல்லாம் கொடுத்துருந்தேன். யூ கேன் யூஸ் இட். ஸ்க்ரீன்ல நிறைய மேம் இருக்காங்க. Yes, Sri Shakti. My son name is Seyon. It is also like finish. See, paper can be anywhere. You know, paper எப்படி வேணாலும் வரலாம். But paper NCERT இருந்து தான் வரும். And NCERT கரைச்சு குடிக்கணும் தான். Of course, you have a lot of teachers in YouTube. எத்தனையோ டீச்சர்ஸ் யூடியூப்ல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் இல்லப்பா இங்க தான் வரணும் அப்படின்லாம் சொல்லல. I'm just telling you, all teachers are good teachers. But amongst all teachers, நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ண போறேங்கிறது தான் இங்க சொல்றேன். சரியா? ஓகே, shall we start? ஆரம்பிக்கலாமா? ஓகே டாக்கனா, ஃபைன். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் நம்பிக்கை பேட்ச் நான் சொன்னேன்ல ஆஃபர் எக்ஸ்டெண்டட்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ Xn to Y are two electrolytes or dilution. Molar conductivity of X increases 2.5 times while that of Y increases 25 times. Which of the two is a weak electrolyte and why? இந்த ரெண்டுத்துல எது weak electrolyte and அதற்கான காரணம் என்ன? What is the reason? Ma'am, session எப்போ முடியும்? In another 15-20 minutes. Why is weak? Saro, Ashwatani. Why? And see, why? See, even if you have studied nothing, எதுவுமே படிக்கல, ஜீரோல இருக்கேன்னு சொன்னாலும், if you watch tomorrow's video, I'm damn sure that all the contents will be covered. எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆயிடும். சரியா? So ஆன்சருக்கு போயிடலாம். Obviously, Y is the weak electrolyte. காரணம் என்ன? As the concentration of weak electrolyte is reduced. Concentration reduce ஆச்சுனா அதோட ions, you know, more of its ions. Hence, ஒரு weak electrolyteல ஸோ பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இதில் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நீங்கள் டைல்யூட் பண்ண உடனே அது எப்படி அயான்ஸா மாறிடும். கரெக்டா? அதனால தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட கிராஃபை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைட்னா இருக்கும். பட் இதுவே வீக் எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு அயானையும் ஒரு காம்ப்ளெக்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதை இன்னும் டைல்யூட் பண்ண இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகும்? அயான்ஸா பிரியும். ஆன் ஃபர்தர் டைல்யூஷன் இட் வில் பிகம் அயான்ஸ். கரெக்டா? கரெக்டா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆன் டைல்யூஷன் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் X 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, Y 25 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? மோலார் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இஃப் இட் இஸ் ரேபிட்லி இன்க்ரீசிங் அதுதான் வீக் எலக்ட்ரோலைட், அவ்வளவு இன்க்ரீஸ் ஆவது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகேவா? சோ அதனால தான் Y is the correct answer. அடுத்ததா, write the name of the cell which is generally used in hearing aids. Very good. Write the reaction taking place at anode and cathode. Reaction நீங்க சொல்ல வேணாம். hearing aidல யாரை யூஸ் பண்ணுவோம்? அதுல just anode யாரு, cathode யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கௌரி, I haven't said anything. So உங்களுக்கு PDF வந்து நான் I'll be giving it in the session or in the Telegram. Yes, நம்ம புஷ்பா சொன்ன மாதிரி after completing the session. So சொல்லுங்க பாப்போம்.
Mercury. Mercuric cell. Mercuric cell. பாத்திரலாமா? Very good. Mercury cell தான் நீங்க hearing aidsல யூஸ் பண்ணுவீங்க. அந்த small silverish cell. Okay. அதுல என்ன நடக்கும்? HgO water கூட சேர்ந்து Hg and 20O, I mean 2O minus, OH minus மாறும். Zinc and mercury mixing, zinc oxide ஆகும் மாறும். So this is how the reaction occurs. And yes, you are here with the next question. What type of battery is mercury cell? Why is that more advantageous than dry cell? Very good question. Very good question. இதற்கான ஆன்சர் என்ன? Okay, Siri. Guys, இது லைவா? ஆமா Siri, it is live. Okay, so night வந்து ஒரு சில வீடியோஸ் அப்படி நம்ம சேனல்ல ரன் ஆகும். அது ரன் ஆகிறதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? நிறைய நைட் அவுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நிறைய பேருக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், லாஸ்ட் மினிட் படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வேணும்னு சொன்னதுனால we have done it. It is just an extra support for you, Siri. இது லைவ் தான். Okay. Primary and rechargeable battery. By the way, ஒரு PDF numericals கான PDF நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணலைனா please download it immediately. Primary and rechargeable பாத்தரலாமா? Very good, very good. It is a primary battery and so it cannot be recharged. Advantage என்ன? இங்க cell potential constant இருக்கும். கரெக்டா? Cell potential remains constant during the time. அதனால தான் இத நம்ம நிறைய ஹியரிங் எய்ட் அப்புறம் வாட்சஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் கரண்ட் தேவைப்படுமோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? அடுத்த क्वेश्चन. State Faraday's first law. Okay, how much charge in terms of Faraday is required for the reduction of 1 mole of Cu2 plus to 1 mole of Cu? நீங்க first law of electrolysis என்னன்னு சொல்ல வேணாம். Just எவ்வளவு moles of or எவ்வளவு charges தேவைப்படும் அப்படிங்கிற क्वेश्चनக்கு மட்டும் ஆன்சர் சொன்னா போதும். Shakti, if you are lazy, I'll tell you. Every human is lazy. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே லேசி தான். நீங்களும் லேசி தான், நானும் லேசி தான், இங்க இருக்கிற எல்லாருமே லேசி தான். எல்லாருமே they are naturally born to be a somberi. But அதையும் தாண்டி யாரு ஒர்க் பண்றீங்களோ they will get the marks. சரிங்களா? நான் ஏன் மார்னிங் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, மார்னிங் உங்க பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? இப்போ 9:30 or 9:40க்கு நான் கிளாஸ் முடிச்சா கூட சாப்பிட்டுட்டு தூங்கி ஒரு வித் 7-8 hours of sleep, 7 hours of sleep நீங்க வந்து மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ண வரலாம். ஓகேவா? ரைட்டா? அப்படி மார்னிங் கிளாஸை நீங்க அட்டென்ட் பண்ணும்போதுதான் அது சீக்கிரமா மண்டையில ஏறும்டா. சிம்பிளா சொல்லணும்னா காலையில படிச்சா அது சீக்கிரமா மண்டையில ஏறும். அதனால தான் வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சீக்கிரமா காலையில எந்திரிச்சு படின்னு சொல்றாங்க. because your brain will be fresh. whatever you fetch in will directly go into it. கௌரி, நாளைக்கு மார்னிங் 5 o'clock லைவுக்கு வாங்க. from 0 I'll teach. ஓகே. இல்ல சரி, 6 hours ஆச்சு குறைஞ்சது தூங்கணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் 3 hours தூங்கினா போதும், 4 hours தூங்கினா போதும். நானுமே இப்போ இந்த எக்ஸாம் டைம்ல மேக்ஸ் டு மேக்ஸ் 3 to 4 hours தூங்குறேன். பட் உங்கள்கிட்ட நான் சொல்றது ப்ளீஸ் ஸ்லீப் ஃபார் 6 hours. ரீசன் பீயிங் தட் அப்பதான் நீங்க படிச்ச விஷயத்த பிரெயின்ல அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்ண பிரெயினுக்கு டைம் கொடுங்க. புரிஞ்சுச்சா? சும்மா நானும் படிச்சேன்னு ஃபுல் நைட் உட்காந்து படிச்சீங்கன்னா பிரெயின் நீங்க படிச்ச விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கு டைமே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி யூ நீட் 6 hours of sleep. 6 hours of sleep கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா. வெரி குட் அனன்யா. ஆர் நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் தெரியுமா? நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். when I was preparing for my Air Force exam, நான் Air Force officers examக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்க மொத்தம் 7 பேர் இருந்தோம். சரியா? நாங்க 7 பேரும் என்ன பண்ணுவோம், நாங்க 7 பேரும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். நான்லாம் அப்பெல்லாம் காலையில எந்திரிக்கவே மாட்டேன். சரியா?
ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரிடே மார்னிங் யாராச்சும் ஒருத்தவங்க எந்திரிச்சாங்கன்னா மற்ற 6 பேருக்கும் கால் போகும். எடுக்கிற வரைக்கும் விட மாட்டோம். எல்லாரும் ஒரே நேரம் தான் எந்திரிப்போம், ஒரே நேரம் தான் சாப்பிடுவோம், ஒரே நேரம் தான் தூங்குவோம். பட் ஆல் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். நான் தமிழ்நாடா, பாக்கி எல்லாரும் மோஸ்ட்லி நார்த் இந்தியா, மகாராஷ்டிராவில் ஒருத்தங்க, பெங்காலில் ஒருத்தங்க, பீகாரில் ஒருத்தங்க, ஒடிசாவில் ஒருத்தங்க, டெல்லியில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா? ஸோ அந்த லிஸ்டில் 7 பேர்ல 6 பேருக்கு ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் கிரேடில் போஸ்டிங் கிடைச்சிச்சு, இன்க்ளூடிங் மீ. அண்ட் அந்த ஒரு ஆள் இப்போ கோயம்புத்தூர்ல he is working as a DSP. Okay, he did not get into Air Force, but விடல, அவங்கள நாங்க விடவே இல்லை. even when we were after training, கூப்பிட்டு என்ன பண்ற, எது பண்ற, ஃபோக்கஸ், மற்ற எக்ஸாமுக்கு படிலாம் சொல்லி we were constantly, you know, nudging him, and he went to, you know, police. ஸோ அவரு டிஎஸ்பியா இப்போ இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான் தேவை. இப்போ நான் ஏர்ஃபோர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன், அது வேற கதை, டியூ டு பர்சனல் இஷ்யூஸ். பட் அந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஒருத்தங்க எந்திரிச்சாலும் பாக்கி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுடலாம். சரியா? ஓகேவா? ஓகே ஓகே ஆன்சி, கண்டிப்பா. பட் நாளைக்கு மார்னிங் கிளாஸ்க்கு வந்துருங்க ஆன்சி. ஃபைன் மேம், கெமிக்கல் கைனடிக்ஸ் சுத்தமா தெரியாது. பாஸ்மதி பாஸ்தா, பேரே வித்தியாசமா இருக்கே. ஓகே, பாஸ்மதி ஆர் பாஸ். ஓகே பாஸ், நாளைக்கு மார்னிங் 5 o'clock கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. ரைட் கைஸ், கமான் கமான் கமான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ்டையும் இந்த கிளாஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஒரு குரூப்ல, நான் எந்திரிக்கிறேன் நீங்களும் எந்திரிங்க, ஆர் நீங்க எந்திரிச்சதும் என்ன எழுப்பி விடுங்கலாம் சொல்லி குரூப்பை ஃபார்ம் பண்ணி படிக்க வந்துருங்க. சரியா? ஓகேவா? டே பிஃபோர் எக்ஸாம் என்ன கேட்டிங்கன்னா, டே பிஃபோர் எக்ஸாம் யூ ஷுட் நாட் டேக் எனி ஸ்ட்ரெஸ். அந்த நேரம் உட்காந்து ஜீரோலேருந்து படிக்கிறேன்லாம் படிக்கக்கூடாது. யூ ஷுட் ரிலாக்ஸாக ரிவைஸ் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸாக ரிவைஸ் பண்ணும். ஹலோ, ஹாய் 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 சாம் ஜோஹன். சரி, கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், Faraday's first law of electrolysis உங்களுக்கு தெரியும். Mass is equal to, mass deposited is equal to, is directly proportional to charge அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த proportionality எடுக்க Z add பண்ணுவோம். Also, charge is none other than IT. அப்போ அதை substitute பண்ணோம்னா we get W is equal to ZIT, and Z க்கு பதிலா you can substitute E divided by 96500. Substitute பண்ணீங்கன்னா you will get EIT divided by 96500. ஓகேவா? இதுல ஈங்கிறது ஈக்குவலன்ட் மாஸ். ரைட், இப்போ நான் செகண்ட் क्वेश्चनக்கு தான் ஆன்சர் கேட்டேன். கரெக்ட்டா? கரெக்ட்டா? செகண்ட் क्वेश्चनல Cu2 plus Cu மாறுதுன்னா டோட்டலா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, which means if 2 electrons is transferred, Faraday's needed is 2. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகேவா? வெரி குட், வெரி குட். தர்ஷினி ரமா, பிகாஸ் இங்க 2 தர்ஷினி இருக்காங்க, அதனால தர்ஷினி ரமா. அப்புறம் அபிஷேக், வெரி குட், வெரி குட் ரக்கனா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தனுஷா, நான் இங்க கொடுத்துருக்கிற நியூமரிக்கல்ஸ் பிடிஎஃப் ரக்கனா. இட் இஸ் நாட் லைக் என்டையர் திங். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற பிடிஎஃப் நியூமரிக்கல்ஸ்க்கான பிடிஎஃப். நெக்ஸ்ட், கிவ் ரீசன். Conductivity of CH3COOH decreases on dilution. Correcta? Tappa. If it is correct, what is the reason? 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 Parvati, tomorrow morning 5 o'clock. நாளைக்கு morning 5 o'clock. Ions become less. டிகனா, எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. On dilution, number of ions reduces. அதனால
conductivity reduces. But molar conductivity என்னாகும்? Molar conductivity or equivalent conductivity அது increase ஆகும். காரணம் ஒரு மோலுக்கான கண்டக்டிவிட்டியை தான் நம்ம பார்ப்போம். irrespective of whatever amount of solution or substance you take, அதுல 1 mole of substance தான் பார்ப்போம். அந்த 1 mole of substanceல mobility increase ஆகிறதுனால water space increase ஆகுது. அப்ப அந்த அயானுக்கு மூவ் பண்றதுக்கு இடம் கிடைக்குது. அப்படி இடம் கிடைச்சிச்சுன்னா molar conductivity will increase. புரிஞ்சுச்சுங்களா? yes. Okay, Siri, don't worry, Siri. I am here na. Live pogum. Nariya vishயம் இருக்குடா கண்ணா. It is not just about live. Okay? Very good. அடுத்ததா, define limiting molar conductivity. Lambda naught m னா என்னன்னு கேட்டிருக்காங்க. First of all, lambda naught m ஐ எப்படி கண்டுபிடிப்போம்? டேக்கனா, let us say this is concentration and this is molar conductivity. நான் என்ன பண்றேன்? என்னோட சொல்யூஷனை ரொம்ப அதிகமா டைல்யூட் பண்ணிக்கிட்டே வரேன். இனிஷியலா என்கிட்ட 1 லிட்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் அதை நான் டைல்யூட் பண்ண என்ன ஆகும்? concentration will decrease. concentration of the substance electrolyte decreases. அதனால concentration குறைஞ்சு molar conductivity கூடுது. கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. at this point இந்த பாயிண்ட நம்ம infinite dilution அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன? ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல extreme level of dilution நடந்திருக்கு. அங்க எலக்ட்ரோலைட் இருந்தாலும் இல்லைனாலும் சமம்ங்கிற அளவுக்கு டைல்யூட் ஆயிருக்கு. அண்ட் அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மோலார் கண்டக்டிவிட்டி தான் நம்ம லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி டெல்டா நாட் எம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஹாய் கங்கா, வெல்கம் ஆன் போர்ட். புரிஞ்சுச்சா? கிளியரா? இல்ல டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கிளியர் தானே? ரைட்? Shall we move on to the next part? சொல்லுங்க. சோ அதனால limiting molar conductivity என்னன்னா, when concentration of an electrolyte becomes dilution becomes infinity, concentration literally becomes 0, அப்ப கிடைக்கக்கூடிய molar conductivity தான் limiting molar conductivity. அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க? why conductivity of an electrolyte solution decreases with decreasing concentration. இதுக்கு நான் போன क्वेश्चनக்கே ஆன்சர் ரீசன் சொல்லியிருந்தேன். so conductivity of an electrolyte decreases with dilution because நான் டைல்யூட் பண்ண அங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டக்டிவிட்டி குறையுது. பட் கண்டக்டன்ஸ் ஏன் கூடுது? பிகாஸ் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது பர் யூனிட் ஏரியாவை பொறுத்தது, பர் மோலை பொறுத்தது. கரெக்டா? அப்போ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல இந்த அயான் மட்டும் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகும்ல. அப்ப நல்லா ஃப்ரீயா மூவ் ஆச்சுன்னா அந்த அயான் நல்லா கண்டக்ட் பண்ணும்ல. அதனாலதான் மோலார் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ், கண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ். ஓகேவா? கிளியரா? அடுத்ததா எனக்கு கோல்ராஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் பத்திலாம் பேசுவேனா, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. வாட் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ராஸ் லா? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட் ரகனா. What are all the applications of Kohlraas law? Comment la solunga. What are all the applications of Kohlraas law? Comment la solunga. Hi Kingston. weak electrolyte ஓட என்ன கண்டுபிடிக்க முடியும்? weak electrolyte ஓட என்ன கண்டுபிடிக்க முடியும்? just 5 more question Raka. 5 more minutes Rakana. I'm not going to take much of your time. இப்போ என்ன டைம் ஆச்சு?
35 இல்லையா 45க்கு we will wind up. சரியா 45க்கு we will wind up. 45 or 10 o'clock குள்ள நம்ம wind up பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. Determination of solubility கரெக்டா? கரெக்டா? First, degree of dissociation கண்டுபிடிக்கலாம் இல்லையா? degree of dissociation கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதா ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை வச்சு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? நான் 2 அப்ளிகேஷன் சொல்லிட்டேன். மூணாவது அப்ளிகேஷன் என்ன நீங்க சொல்லுங்க. I've said 2 applications. third application நீங்க சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஆக்சுவலா ஜஸ்ட் வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது. ஆன்சர் கீழே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வச்சு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்திருப்பாங்க. கண்டுபிடிக்கலாம் தான் கொடுத்திருப்பாங்க ஆன்சர் கீழே. சோ மொட்டையா வீக் எலக்ட்ரோலைட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு எழுதாதீங்க. யூ வில் கெட் only half of the mark. சரியா? degree of dissociation constant. very good, very good. degree of dissociation constant ஓட யூனிட் என்ன? degree of dissociation constant ஓட யூனிட் என்ன? சொல்லுங்க. யூனிட் ஆர் சாரி யூனிட் இல்ல, வாட் வி சே, என்னடா டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. ஐயோ, சிம்பிள் சிம்பிள் என்ன? what is the symbol? டேக்கனா நான் தான் சொன்னேனே, யூனிட் இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். ஐ எம் so சாரி. எனக்கு சிம்பிளா சொல்லுங்க. ஓகே, சிம்பிள். very good Kingston. very good Kingston. MSM மெட்ரிகுலேஷனுக்கு கண்டிப்பா நான் சொல்லி கொடுப்பேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் CBSE கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இப்போ ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கான ஸ்டேட் போர்ட் கிளாஸஸ் நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. விஜய் சார் போட்டிருக்காரு. அடுத்ததா இவங்களுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஸ்டேட் போர்ட், we are coming, we are going to blast. ஆல்பா தானா? நான் இங்க ஆல்ரெடி அவனை பத்தி சொல்லிட்டேன். யூ நோ த கான்ஸ்டன்ட் ரைட்? கான்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்குல்ல? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்லடா, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கா? அவனை பத்தி தான் நான் பேசினேன். சோ 3 அப்ளிகேஷன் தான். என்னென்ன? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். dissociation constant கண்டுபிடிக்கலாம். degree of dissociation கண்டுபிடிக்கலாம். மூணாவது மெயின் அப்ளிகேஷன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை வச்சு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். this point is extremely important, so note it down. அடுத்த question. இதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்களா? டெஃபினிஷன்லாம் யாருக்கு வேணும்? அடுத்ததா on diluting two electrolytes A and B. Lambda m, இது AM இல்ல, lambda m, molar conductivity of A increases 25 times, B increases 1.5 times. Which of the two electrolytes is strong? Justify your answer. இந்த மாதிரி question கேட்டாங்கன்னா 2 mark 3 markல கேட்டாங்கன்னா அந்த D/Onsager law ஓட கிராஃப் இருக்கு தெரியுமா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட், அந்த கிராஃபை போட்டு அதுல யாரு ஸ்ட்ராங் யாரு வீக்குன்னு காமிங்க. மார்க்க அள்ளி தந்துருவாங்க. சரியா? and then you have to keep your explanations here. சரியா? இங்க explanation கொடுத்துட்டு ஆன்சர் கீழே I'm giving you trick to get full marks for this question. சரியா? இந்த மாதிரி question strong weak electrolyte பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அந்த D/Onsager லாக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்திருப்பாங்க தெரியுமா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்கான மோலார் கண்டக்டிவிட்டி கான்சென்ட்ரேஷன் வர்சஸ் மோலார் கண்டக்டிவிட்டிக்கான கிராஃப் இதுதான். அண்ட் இது போய் சேரக்கூடிய இந்த பாயிண்ட் lambda naught m. Similarly, weak electrolyteக்கான
கிராஃப் இதுதான் அப்படின்லாம் சொல்லி போடுவீங்களா? கரெக்டா? ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு அந்த கிராஃபை போடுங்க. ஓகே, பி தான் ஸ்ட்ராங்கா? என்ன காரணம்? ஆப்வியஸ்லி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் பி தான் கம்மி. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் பி கம்மினா ஆப்வியஸ்லி பி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஏ தான் வீக்கா இருக்கும். ஸோ அதனால இதுல மார்க் பண்ணி காமிச்சிருங்க. பி இது ஏ. கிளியரா? புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear? Okay, okay. One last question of the day. One last question of the day. Don't worry, இதையும் தாண்டி ஒரு சில questions-லாம் இருக்கு. ஐயோ, இவ்வளவுதான் இருக்கா? அதேக்கானா? அப்போ we still have just one more question ரா. அதையும் முடிச்சிட்டோம்னா PYQs till 2020 is over. சரியா? So அந்த ஒரே ஒரு question முடிச்சிட்டு we will go. Okay? So இந்த questionக்கான answer என்ன? What is the answer for this question? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு அந்த எங்கே எனது கவிதை சாங் தான் ஞாபகம் வருது. ஆன்சர் பண்ணுங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் நியூமெரிக்கல் we will do கண்ணா. Don't worry, we will do. 10 சாப்டருக்கான PYQs we will do. சரியா? You do not have to worry. I'm here for you guys. Don't know. Okay, பார்த்தரலாம். So first என்ன சொல்லிருக்காங்க? The conductivity of 0.011 இது concentration. சரியா? Concentration acetic acid is இவ்வளோ. So conductivity value கொடுத்துட்டாங்க. Right? அடுத்ததா calculate its degree of dissociation if A for acetic acid is இவ்வளோ. A value கொடுத்துட்டாங்க. Right? So what we have to do? Sorry, என்ன value? A value this is not A da kana, this is lambda not M. So sorry, typing mistake. சரியா? Right? இப்போ நமக்கு என்ன தெரியும்? lambda M கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா lambda M is equal to K into 1000 divided by M. ஏன் K எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கான். So the answer should be in centimeter. ஓகேவா? ஈக்குவேஷன்ல சென்டிமீட்டர் தான், ஆன்சரும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். ஸோ அதனால 1000 நியூமரேட்ல வந்துச்சு. இதுவே மீட்டரா இருந்துச்சுன்னா 1000 டினாமினேட்ல வந்திருக்கும். சரியா? ரைட்டா? இப்போ அதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றீங்க. கேயோட வேல்யூ இதோ இங்க இருக்கு. ரைட்? கேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஆன்சர் வந்துடும். தென் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கணும். டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கான ஃபார்முலா lambda m divided by lambda naught m. கரெக்டா? இங்க lambda mங்கிறது 78. lambda naught m ஃபார்முலா क्वेश्चनல கொடுத்திருக்கான், which is 390 கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 390 கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? You will obviously get 0.2. Okay, கரெக்டா? ரைட்டா? 0.2 கரெக்டா? அனன்யா, கங்கா, கிங்ஸ்டன் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வெரி குட். அடுத்த question, last question for the day. In a plot of A against square root of concentration for strong and weak electrolyte, the value of limiting molar conductivity of weak electrolyte cannot be obtained graphically. Suggest a way to obtain its value. Also state the related law if any. Super easy question. இத ரீட் பண்ணும்போது ஒரு சில பேர் ஐயோ என்னடா இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா கிராஃபை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். சரியா? கிராஃபை பத்தி எல்லாம் சொன்னதுனால a lot of people will feel like what is this? இவ்வளோ பெருசா இருக்கே, what will I do? ஐயோ அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் this is very easy question. Very easy question. எந்த ஃபார்முலாடா கண்ணா? அந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலா
எஸ் எஸ் அதுதான். ஒரு சில நேரம் எனக்கு இப்படி அந்த சிம்பிள்ங்கிறதே டக்குன்னு ஞாபகம் இல்லையோ, அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்முலா தான் மேம், அதுதான் மேம், அதுதான் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ. ஜஸ்ட் லைக் இந்த வாழைப்பழ காமெடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கப்பா? தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ எஸ், வீக் எலக்ட்ரோலைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இட் இஸ் ஆப்வியஸ்லி இங்கே கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், இட் இஸ் கோல்ட்ராஸ் லா. கோல்ட்ராஸ் லா வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, ஸோ இதோட நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பிஒய்க்யூஸை முடிச்சிட்டோம். இன்னும் கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஆர்கானிக்ல 5, இன்ஆர்கானிக்ல 2. பட் ரிமெம்பர், நாளைக்கு மார்னிங் நான் சொன்ன மாதிரி 5 AM லைவுக்கு எல்லாரும் வந்துருங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், ஐம் கோயிங் டு கிவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் தட் லைவ் and I want all of you in that life. Okay, right? So இன்னும் யாராச்சும் லைக் தட்டி விடலன்னா ப்ளீஸ் லைக் திஸ் செஷன். அது உண்மையிலேயே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது கூடவே let me show you one thing. இந்த 2 வீடியோஸை தயவு செஞ்சு பாருங்க. தீஸ் 2 ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இது சிபிஎஸ்இ ஃபிசிக்ஸ் அண்ட் அதுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை பற்றினது. 2வது, எப்படி கெமிஸ்ட்ரியை ஜஸ்ட் 1 டேல கவர் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கைஸ் வாட்ச் திஸ். ஓகே, ஆல் ரைட். ஷால் வி வைண்ட் அப் தி செஷன்? பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். why is it not coming? இங்க கரெக்டா 111ல இருக்கும். ஒரு 9 லைக்ஸ் தான். யாராச்சும் லைக் போடலைன்னா மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. if you have not liked the session, please ensure that you like. ஆக்சுவலி அனன்யா, நீங்க நேற்றுக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காகவே நான் அந்த பாட்டோட லிரிக்ஸ் சும்மா பார்த்துருந்தேன். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்தா எனக்கு தெரியும், மற்றது எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டிகனா PDF I will add it. Please don't worry. I'll add the PDF. டெலிகிராம்லையும் பின் கமெண்ட்லையும் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஜாயின் த டெலிகிராம். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலை ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? 118 லைக்ஸா? எனக்கு 111 தான் காமிக்குது. நம்ம கிரி தான். தேங்க்யூ ஸோ மச் கிரி. எவ்ரி டைம் யூ சே தட் லைக்ஸ், இட் மேக்ஸ் மீ so கான்ஃபிடென்ட். ஸோ 117. பார்த்துருவோம், ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் தெரியும் கண்ணா. அனன்யா கோச்சிக்காதீங்க, சரியா? யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. So yes, this is for Ananya. Last 3 lives நான் தான் first points. Okay, right. சரிடா கண்ணா. So that's it for the day. அனன்யா சொன்ன பாட்டை பாடியாச்சு. அண்ட் வேற யாரோ ஊரும் பிளட் கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் கேட்டுட்ருக்கேன். நாளைக்கு கிளாஸ்க்குள்ள ஐ லேர்ன் அண்ட் ஐ கம். ஓகேவா? ரைட்டா? ரைட். ஸோ இப்போ செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஷால் வி? தேங்க்யூ கிரி, தேங்க்யூ ஸோ மச் ரக்கனா. செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஷால் வி? நம்ம தீக்ஷிதா எங்கே போனாங்க? தர்ஷினி எங்கே போனாங்க? ஹிந்தி சாங்ஸ் பாடுங்க கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா பாடுறேன். ஓகே, நீங்க என்ன சாங்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா I'll listen to it, I'll learn it and then I'll come.
தேங்க்யூடா கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, எனக்கு இந்த ஹார்ட்டை பார்க்கும்போது ஜூம் இன் பண்ணணும் போல தோணுது. தேங்க்யூ ஸோ மச். பர்கர் மட்டும்தான் நம்பியிருக்கேன். சூர்யா ப்ளீஸ் டோன்ட் வரி, நீங்க லைவுக்கு மட்டும் ப்ளீஸ் ரெகுலரா வாங்க. அண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? நான் உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்றேன்டாக்கண்ணா, எல்லாரும் இஃப் யூ ஆர் கம்மிங் டு லைவ், ஓகே, இஃப் யூ ஆர் கம்மிங் டு லைவ், உண்மையிலேயே ஃபார் ஷூர் we will ensure that I will ensure that you cover every portions. ஓகே, எல்லா லைவையும் அட்டென்ட் பண்ணுங்க. வெரி குட் கங்கா. மார்க் கண்டிப்பா வரும், ஏன்னா புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வரும். அண்ட் we will cover it. ஹாய் கனிஷ்கா இனியன். ஹாய் கண்ணா. ஹாய் ஹேக்கிங் ஷார்ட்ஸ். ஹாய். தேங்க்யூ it is. So finally ஒரு ஃபைனல் தெரிக்க விட்டுலாமா? Let us wind up this session. ஒரு குட்டி ஃபயர் எங்கே? ஹாய் சஞ்சய் கிஷோர். ஹாய் மது. சாரி மஹ்முதா. ஹாய். டுமாரோ, நாளைக்கு early morning லைவ் இருக்கு. 5 o'clock வந்துருங்க கண்ணா. நான் கண்டிப்பா அந்த கிளாஸ் இருப்பேன். தூங்க கொள்ளாம ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர். ஸோ ப்ளீஸ் கம். ஓகே மேம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக் மார்னிங் லைவுக்கு வாங்க. மார்னிங் லைவ்ல நான் தரேன். ஹாய் சரிஷ்மா சாய், வெல்கம் மேம். எக்ஸாம் நீட் 27 யாரு சொன்னா? நாட் டேக் ரெஸ்ட் ப்ளீஸ். நோ அனன்யா, நான் தான் சொன்னேனே 28ஆம் தேதிக்கு அப்புறமா ஈவன் இஃப் யூ கைஸ் கால் மை ஃபோன், ஓகேவா, ஈவன் இஃப் யூ கைஸ் கால் மை ஃபோன், நான் அன்அவைலபிளாக தான் இருப்பேன். ஏன்னா எவ்ரிதிங் எஸ் தர்ஷினி கேட்ட மாதிரி எவ்ரிதிங் ஐ வில் பி கவரிங். ஓகே, இனிதான் அபிஷேக். ஸோ 28ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறமா அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 நாள் விடுங்க தான் வண்டியன்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல தூங்கிடுவேன். பட் அது வரைக்கும் எனக்கு தூக்கம் இருக்காது. ஓகே, பிசிக்ஸுக்கு வரலையா? எத்தனையோ பேர் வந்திருக்குன்னு போட்டிருக்காங்களே விஷ்ணு, ஸ்பேம் பண்ணாதீங்க. ஓகே, உண்மையிலேயே டாக்கண்ணா, சீரியஸ்லி தீஸ் ஸ்பேமர்ஸ் ஆர் அன் அனதர் லெவல். ஒரு தடவை 2 தடவைன்னு இல்லை, எனக்கு இவ்வளோ ஸ்பேம் மெசேஜ் வருது தெரியுமா? அண்ட் ஹிஸ்ட்ரி நான் எடுத்து பார்த்துட்டு தான் இது பேசுகிறேன். ஐ எம் நாட் சேயிங் தெம் as spammers just by seeing them or so. அவங்க ஹிஸ்ட்ரி யாரு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன். ஸோ ஸ்பேமர்ஸ் டே கண்ணா, இங்கே வந்து விளையாட்டை காமிக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் பிளேயிங் வித் அ wrong person, very wrong person. ஓகே, சரியா? நான் ஹிஸ்ட்ரி எடுத்தேன்னா உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் அனுப்புறீங்கிறதுலேருந்து, உங்கள் ஒரிஜினல் நேம் என்னங்கிறதுலேருந்து, நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்கிறது வரைக்கும், எத்தனை மணிக்கு எப்போ யூஸ் பண்ணுறீங்கிறது வரைக்கும் நான் எடுக்க முடியும். அண்ட் ஐ ஹவ் டன் ஃபார் சம் ஸ்பேமர்ஸ். ஒரு 10 இல்லை, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 16 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த 16 அக்கௌண்ட்ஸ்லேருந்து யார் எப்படி போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம், சரியா? இல்லைனா அதுக்கு ஒரு லைவ் வச்சு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மேம் பண்ணியிருக்காங்க, இந்த சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி லைவ் போட்டு காமிக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு தான் அப்புறம் வெளியில் தலை காட்ட முடியாமல் போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க ஸ்பேமர்ஸ், ரைட்டா? பயம் இருக்கு ஜீவன், கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. அதான் ஆன்சி, அதான் நானும் சொல்றேன். ரொம்ப ஸ்பேம் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோ அதான் ரிலீஸ் பண்ண போற வீடியோ அதுவா தான் இருக்கும். ஹாய் ஸ்பேமர்ஸ், ஐ ஹவ் ஃபவுண்ட் யுவர் நேம் அண்ட் நம்பர்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு காமிக்க வேண்டியதான். இது இந்த மேம், இது இந்த சார், இது இந்த அண்ணா அப்படின்னு காமிக்க வேண்டியது வரும். ஓகேவா? அப்புறம் உங்களால தலை காட்ட முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, அர்ச்சனா டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் கம் டு அவர் கிளாஸ். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், ரைட்? அந்த புக் தான் பார்க்கணும், இந்த புக் தான் பார்க்கணும்,
I will not say like you have to look into it, you should not look into it, ரெண்டுமே நான் சொல்ல மாட்டேன். But come to our live so that I'll take care of it. Okay வா? Right. So எத்தனை லைக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 124 ஒரு லைக் தான் 125க்கு 6 லைக் தான் 130க்கு. ஸோ போடாதவங்க போட்டுருங்க. And shall we? Conversions we are going to cover dakana. Tomorrow's marathon is going to be an absolute blessing. Like for me as well, for you as well. Enna karanamna we are going to cover in and out of NCERT. Ena I felt sad for physics. Why? Because when I was analyzing physics paper, ena na physics paathiruken, chemistry paathiruken, what spam ninga pudusunu nenikiren. So physics, chemistry ellam paathapo I came to a conclusion that yes, you know, இதெல்லாம் தான் CBSE students வந்து எடுத்திருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். அது அவங்கள லைக் என்னால் டைரக்டாக நீங்கள் பண்ணது தப்புன்னு CBSE சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க NEP 2020 பாலிசி பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அதனால டோன்ட் வரி. அவங்க எப்படி எந்த வழியில் இது போட்டாலும் நமக்கு எண்டு கார்டு போட்டாலும் நம்ம தாவி குடிச்சு வர்றதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? கிளியரா? Gauri, you can do it. You can do it. Just relax and come to the live. That is all that I have to say. Okay va? Right? Shall we wind up this session? Shall we wind up this session? 125 likes. Wow, 131 likes. Thank you so much Rakana. உண்மையிலேயே. ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான் மேம். கௌரி பயப்படாதீங்க. No to teach மேம். சீதா லக்ஷ்மி, do you want me to எனக்கு புரியல. 11+ years of experience, records of students in you know, government medical colleges and even AIIMS, but still I get a question like, do you know to teach? Sarcasm at its peak. Morning important topics, all topics rakana. Ella topics நம்ம கவர் பண்ணுவோம். இல்ல rakana, why I'm saying this is நம்ம கொஞ்ச நாள் தான் அமைதியா இருப்போம். ரொம்ப ஸ்பேம் பண்றாங்கன்னா எனக்கு தெரியும் இந்த ஸ்பேம் பண்றது ஒண்ணு கூட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. பிகாஸ் வித் ரிப்போர்ட் ஐ கேன் ஷோ யூ எந்தெந்த மேம் எத்தனை மணிக்கு ஸ்பேம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சார் எத்தனை மணிக்கு ஸ்பேம் பண்ணியிருக்காங்க, ஆர் அவங்க வச்சிருக்கக்கூடிய பேக் அண்ட் பிஆர் டீம் எத்தனை மணிக்கு ஸ்பேம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த அண்ணா ஸ்பேம் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த லைவ் அதான் வர. லைக் இஃப் யூ ஆர் ஸ்பேமிங் அ லாட் தென் அடுத்த லைவா அதான் வரும் மோஸ்ட்லி. ஸோ யார்கிட்ட ஸ்பேம் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். எஸ் கங்கா. ஓகே, ஸோ பிளான் ஃபார் ஆர்கானிக். Varadhan, come to tomorrow's morning live, which is at 5 o'clock. I'll teach you in and out of whatever is there in the chemistry in our NCERT. Okay? Yes. Okay then Rakana. So shall we wind up this session? Thank you so much for being in this live. Time இப்போ டான் 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு என்ன நாள் என்ன இருக்கு, you guys know it, I will say it. So நாளைக்கு நம்மளோட இந்த ஐயோ what happened, ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்மளோட இந்த லைவ் இருக்கு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய அந்த 40-50 ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கங்கா, வரதன், கௌரி, அபிஷேக், தர்ஷினி, ஆன்சி, கௌரி சுந்தரி, அனன்யா, கிரி, எடிட், தியா, புஷ்பா, கவியரசு, எல்லாரும், நிதின், எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்பவே இந்த லைவுக்கு போய் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்களோட அட்டெண்டன்ஸா லைக்கை தட்டி விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம எந்திரிச்சிருவோம் பட் கிளாஸ் மறந்துடுவோம். அதனால தான் சொல்றேன், மேக் ஷூர் தட் யூ டர்ன் ஆன் த நோட்டிஃபிகேஷன். எஸ், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை இங்க போட்டு விடுங்க.
we'll wind up the session. Notification on பண்ணிட்டீங்க, attendance இங்க போட்டீங்கன்னா we will wind up the session. Please do this ராகனா. Okay, Diya, attendance போட்டேன். Very good. மகேஷ், நாளைக்கு மார்னிங் 5 o'clock இருந்து எண்டு கார்டு எத்தனை மணிக்கு போடுவேன்னு எனக்கே தெரியாது. It might go till afternoon or evening. Okay. Very good. Diya, edits. Harish, attendance marked. Rama, Darshini, Gauri, Pushpa, Bharati, attendance mark பண்ணிட்டீங்களா? Radhi, very good. Nitin, attendance mark பண்ணிட்டீங்களா? நாளைக்கு என்ன கவர் பண்ணுவீங்க? Entire class 12th chemistry. Okay? So, if you have friends groupல போட்டு டேய் நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும், if you have trouble in waking up morning, அந்த மாதிரி friends groupலாம் கிரியேட் பண்ணி கூட நீங்க wake up and come. ஏன் சொல்றேன்னா, it has worked for me, it has worked for 6 other friends of mine. எங்க 7 பேர் கேங்குக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதனால தான் நாங்க 7 பேருமே கவர்மெண்ட் ஜாப்குள்ள போக முடிஞ்சிச்சு. 6 பேர் ஏர்ஃபோர்ஸ்லயும் ஒருத்தர் போலீஸா டிஎஸ்பியாவும் ஜாயின் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். மெயில் வரும் ஜாக்ஸ்பாரோ, மெயில் வரும். செக் யோர் மெயில். கண்டிப்பா, நோ வரிஸ் கௌரி. Okay, friends இல்லைனா பரவாயில்ல கண்ணா, I am there, you talk with me or you come to Telegram da கண்ணா. Best ideas. friends இல்ல அப்படின்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் அலாரம் கொடுக்குறேன், 1 hour more, half an hour more நான் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கேன். ஓகேவா? ரைட்டா? அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சா? எத்தனை அட்டெண்டன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? So please ensure that you guys mark your attendance here. மறக்காம இப்போ 14 மெம்பர்ஸ் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கீங்க. இங்க இருக்கிற 40-50 மெம்பர்ஸும் அட்டெண்டன்ஸை மறக்காம மார்க் பண்ணிருங்க. கால் பண்ணணும் மேம், கண்டிப்பா. even if you want me to call, I will call. கவலைப்படாதீங்க, I'll call in Telegram as well. Right? So please make use of it. Then very good. எல்லாரும் பண்ணிட்டீங்களா? சூப்பர் டாக்கண்ணா. இப்போதான் உங்க ரிடக்ஸ் கிளாஸ் பார்த்தேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஜாக்ஸ்பாரோ. கண்டிப்பா ஹரீஷ். இன்னும் ஸ்பேம் பண்ண போறாங்கன்னா, பிகாஸ் நாளை கழிச்செல்லாம் ஃபுல் டைம் ஜாபாவே ஸ்பேம் பண்ண வந்துருவாங்க. ஸோ அதனால போட்டுருவோம், சீக்கிரமா போட்டுருவோம். ஓகே, டன். Shall we wind up? Okay, Rakana. Thank you so much for being in this live. அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன், which is morning 5 o'clock live. ஃபுல்லா கெமிஸ்ட்ரியை கரைச்சு குடிக்க போறோம். Once again I am telling you, this is a journey. இந்த ஜர்னியில நீங்களும் என் கூட இருக்கணும். அப்பதான் எனக்கும் இது எல்லாம் பண்றதுக்கும் உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் மொத்தமா நான் பண்ணி அது உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணி தர்றதுக்கும் அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஃபயர் எல்லாமே இருக்கும். So மறக்காம வந்துருங்க. And make sure that you subscribe to this channel if you have not, because if you are not subscribed then you are missing a lot. Thank you. Have a great day. Good night. நாளைக்கு சந்திக்கலாம். And notification Telegramல வரும், சரியா? So எல்லாரும் டான் வந்துருங்க. டெலிகிராமும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. I'll say everything in the Telegram. இன்னைக்கு நான் 2-3 மெட்டீரியல்ஸ் டெலிகிராம்ல கொடுக்க போறேன். So that you guys can make use of it. அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, bye bye, take care and have a great day. Good night.